அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல வண்டர்ஃபுல் வேர்ல்டுங்கிற கொரியன் டிராமாவோட கண்டினியூவா தான் பார்க்க போறோம். போன வீடியோல சீன் யாங்கோட பையங்கிற உண்மையை யூன் கண்டுபிடிக்கவும் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். இப்ப யூன் தன்னை யாருன்னு கண்டுபிடிச்சது சீனுக்கு தெரியாது. அது தெரியாம அந்த போட்டோவை அனுப்புனது யாருன்னு கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்க அதுக்கு யூனும் அந்த போட்டோவை எனக்கு அனுப்புனது என்னால இறந்து போன யாங்கோட பையன் தான். அவன் என்ன பழிவாங்க நினைக்கிறான், கஷ்டப்படுத்த நினைக்கிறான். அது எனக்கு பிரச்சனை இல்ல, ஆனா என் குடும்பத்தை தொல்லை பண்ணா நான் கண்டிப்பா அமைதியா இருக்க மாட்டேன்னு சொல்லவும் அதுக்கு சீனும் உங்களை பழிவாங்க நினைக்கிறவன் அவன் அப்பாவை இழந்திருக்கான், அவனும் கஷ்டப்பட்டிருக்கான், ஆனா நான் என் பையனை இழந்திருக்கேன். ஒரு அம்மாவோட வேதனைக்கு முன்னாடி எந்த ஒரு வேதனையும் பெருசு இல்லைன்னு சொல்ல அதோட சீனை கட் பண்ண இப்ப கேரேஜ் தான் கட்டுறாங்க. அங்க சீன் பஞ்சிங் பேக்க வேகமா குத்தி அவன் கோவத்தை காட்டிட்டு இருக்க அந்த டைம்ல தான் சோஜின் அங்க வரவும் சீன் இப்ப வரைக்கும் அவனோட ஹார்ட்ல 3 தடவை ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகவும் மூச்சு விடவும் ரொம்பவே கஷ்டப்பட சோஜின் அதை தடுத்து எதுக்காக இப்படி நடந்துக்கிற அந்த யூன் மேல இருக்கிற கோவத்தை எதுக்காக இந்த பேக் மேல காட்டுற அந்த லேடியை பத்தி யோசிக்கிறத நிறுத்தன்னு சொல்ல அதுக்கு சீன் எங்க 2 பேர்ல யார் அதிகமான வேதனையில இருக்காங்க நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். எங்களுக்கு நடக்கிற இந்த யுத்தம் யாராவது ஒருத்தனோட மரணத்துல மட்டும் தான் முடியும்னு சொல்ல இப்ப யூனை தான் காட்டுறாங்க. ஜங்கோட கடைசி ஆசையை பத்தி தான் யோசிக்கிறாங்க. ஜங்கோட லாஸ்ட் விஷ் எப்படியாவது அவங்களால பாதிக்கப்பட்ட அந்த சின்ன பையனுக்கு உதவி பண்ணணும் தான். இப்ப யூன் அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு எப்படியாவது நம்ம மறுபடியும் அந்த பையனை கண்டுபிடிச்சு ஆக்கணும்னு ப்ரொஃபசரை வந்து மீட் பண்றாங்க. அதான் சோஜனோட ஆண்டி. அவங்களும் யூனை பார்த்துட்டு இப்ப எதுக்காக திடீர்னு நீங்க வந்திருக்கீங்கன்னு கேட்கவும் யூனோ நான் ஏற்கனவே கேட்ட விஷயத்துக்காக தான் மறுபடியும் வந்திருக்கேன். எனக்கு அந்த பையனை பத்தின தகவல் தேவை, ஆனா இந்த தடவை உண்மையான பையனை பத்தி நான் தெரிஞ்சுக்க விரும்புறதா சொல்ல ப்ரொஃபசரும் புரிஞ்சுக்கிறாங்க. யூனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சுன்னு. அதனால வேற வழி இல்லாம அவங்களும் சீனுக்கு உதவி பண்ண காரணத்தை சொல்றாங்க. சீனோட ஃபேமிலி எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்காங்க, நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அப்பதான் ஒரு நாள் சீன் என்கிட்ட வந்து நீங்க தேடுற பையனோட டீடைல்ஸ்க்கு பதிலா அவன் டீடைல்ஸ் தர சொல்லி கேட்டான். என்னால அதை மறக்க முடியல, அதனாலதான் தப்பு நான் பண்ணதா சொல்லி மன்னிப்பு கேட்டு அதோட நீங்க தேடுற பையனோட பேரு டோனோ அவனோட தகவல் எல்லாம் கொடுத்து நீங்க எந்த டைரி அவனுக்கு கொடுக்க விரும்புனீங்களோ அந்த டைரி சீன் மூலமா அந்த பையன் கிட்ட போச்சுங்கிற உண்மையெல்லாம் சொல்ல யூனோ டூவை மீட் பண்ண வராங்க. டூவுக்கு யூன் ஜங்கோட சார்பா தான் வந்திருக்காங்கிற விஷயம் தெரியும். அவன் கோவப்படுறான், எதுக்காக ஆளுக்கு எனக்கு மறுபடியும் வந்து மீட் பண்றீங்க? அந்த ஜங் என்னதான் எனக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சாலும் அவங்க எனக்கு கொடுத்த வேதனையை என்னால மறக்க முடியாது. என் வாழ்க்கையை அழிச்சிருக்கான் அந்த பொம்பளை. அந்த ஜங் மட்டும் போயிரோட இருந்தா நானே அந்த லேடியை என் கழுத்து நெரிச்சு கொண்டு இருப்பேன். இதுக்கப்புறம் ஜங் சொன்னதா நீ யாரும் வந்து மீட் பண்ண கூடாதுன்னு சொல்ல அப்ப யூனும் உன் கோவம் நியாயமானது, உன் வாழ்க்கை பாலாக ஜங்கும் ஒரு காரணமா இருந்திருக்காங்க, ஆனா அதை நினைச்சு அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்க. இப்ப மட்டும் உன் அப்பாவும் அம்மா உயிரோட இருந்தா நீ இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அவங்க யோசிச்சிருப்பாங்களா? உனக்கான வாய்ப்பு இருக்கட்டும், நான் சொல்றது கேளு, உனக்கு எந்த உதவினாலும் நான் பண்ண தயாரா இருக்கேன். ஜங் மேல இருக்க கோவத்துல உன் வாழ்க்கையை பாலாக்க போறியா இல்ல உன் அப்பாவும் நினைச்சு பார்த்து உன் வாழ்க்கையை நல்லபடி ஆக்கிக்க போறியா? அது உன்னோட முடிவு தான் சொல்லிட்டு அவங்க விசிட்டிங் கார்டையும் கொடுத்துட்டு அங்க இருந்து போக கற்பனை இப்ப ஒரு கேலரியை தான் கட்டுறாங்க. அங்கதான் யூன் வீட்டுக்கு பக்கத்துல இருக்க அந்த நெய்பர் லேடி ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கு. அந்த இடத்துக்கு சீனும் வரான். நெய்பர் லேடியை மீட் பண்ணி பேச அவங்களும் ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஒரு பெயிண்டிங்கை கொடுத்து இதை கிம்ஜுன் கொடுத்துருன்னு சொல்லப்போம். அந்த பெயிண்டிங்கை வாங்கிட்டு போனவன் டைரக்டா கிம்ஜுன் போகாம இடையில ஒரு கார்ல சோஜின் வெயிட் பண்ணிட்டு இருக்கவும் அந்த பெயிண்டிங்கை சோஜின் கொடுக்குறான். சோஜின் அந்த பெயிண்டிங்கை ஃபுல்லா செக் பண்ணி பார்க்க அதுல இருந்து ஒரு பென்ட்ரைவ் கிடைக்குது. அந்த பென்ட்ரைவ் எடுத்து அதுல இருக்க டேட்டா எல்லாம் காப்பி பண்ணதுக்கு அப்புறம் பென்ட்ரைவை எடுத்த இடத்துல வைக்கிறாங்க. அதோட அந்த பெயிண்டிங்கையும் யாரும் ஓபன் பண்ணாத மாதிரி கவர் பண்ணி கொடுக்க சீனு இப்ப அதை டைரக்டா எடுத்துட்டு வந்து கிம்ஜுன் கொடுக்குறான். கிம்ஜுன் அந்த பெயிண்டிங்கை செக் பண்ணி பார்த்துட்டு அவரோட செக்ரட்டரி கொடுத்து இதை பத்திரமா வச்சிருன்னு சொல்லிட்டு சீன் கிட்ட நீ ஏதோ ஒரு விஷயம் கிட்ட பேசணும்னு சொன்னேன், அது என்ன விஷயம்னு கேட்க அப்பதான் சீன் அவங்க கிட்ட இருக்க சோகாவோட போட்டோவெல்லாம் காட்டவும் அதை பார்த்த உடனே கிம்ஜுனுக்கு விஷயம் புரிய ஆரம்பிக்குது. ஏன்னா சோகா ஒரு தடவை வந்து என் மனைவிக்கு யாரோ ஒரு ஆளு கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க, அந்த அனுப்புனது நீயான்னு கேட்கவும் கிம்ஜுன் இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. அப்ப அதுக்கான அர்த்தம் சரியா புரிஞ்சிருக்காது. ஆனா இந்த போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சோகா சொன்னது இந்த போட்டோவை பத்தி தான் தெரிஞ்சுக்க கிம்ஜுனும் சீன் சோகாவை பழி வாங்குறதுக்கு இப்ப சரியான டைம் இல்ல, கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொல்லவும் அதுக்கு சீன் எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க பிரசிடென்டாக சோகாவோட உதவி உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படுது, ஒருவேளை அவனுக்கு எதுவும் ஆனாலும் உங்க பதவிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக கிம்ஜுன் என்னதான் பண்றதுன்னு யோசிக்கிறாரு. ஏன்னா சோகா மூலமா தான் தான் பாப்புலாரிட்டிக்காக நிறைய பிளான் கிம்ஜுன் பண்ணிருக்கவும் இந்த சீன் ஏதாவது தப்பா பண்ணா அது தான் பதவிக்கு ஆபத்தாகும்னு சொல்லி யோசிக்க இப்ப சோகாவின் டேட்டிவ் லீவ் தான் கட்டுறாங்க. டேட்டிவ் லீவ் சோகாவுக்கு ஒரு முக்கியமான தகவல் தரார். அது என்னன்னா கிம்ஜுனுக்கு சொந்தமான ஒரு கேலரி இருக்கு. அந்த கேலரி மூலமா தான் அவன் திருட்டுத்தனமா சம்பாரிச்ச எல்லா பணத்தையுமே மணி லாண்டரிங் பண்றான். அதோட ரீசெண்டா அந்த கேலரில இருந்து நிறைய பெயிண்டிங் அமெரிக்காவுக்கு போயிருக்கு. அவன் பெருசா ஏதோ ஒரு பிளான் பண்றான்னு சொல்லிட்டு அதோட நீ கேட்ட இன்னொரு தகவலை நான் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு போட்டோவை காட்ட அதுல ஒரு ஹோட்டல்ல சீனு யூனும் மீட் பண்ணிருப்பாங்களே அந்த போட்டோவை தான் காட்ட அதை பார்த்த சோகா அதிர்ச்சி ஆகிறாரு. ஏன்னா ஏற்கனவே இந்த சீனு ஒரு தடவை கிம்ஜூனை மீட் பண்ண போறதா பார்த்திருப்பாரு. அதே சீனு இப்ப யூனோட இருக்கிறத பார்த்துட்டு ஏதோ ஒண்ணு தப்பா நடக்குதுன்னு சந்தேகம் வரவும் அங்க இருந்த வீட்டுக்கு தான் வராரு. யூன் கிட்ட டைரக்டா கேட்க முடியாது, இன்டைரக்டா கேட்கிறாரு. நம்ம காலேஜ் மேட் ஒரு பழைய ஃப்ரெண்ட் இருக்கான் தெரியுமா, அவனை இன்னைக்கு நான் மீட் பண்ணேன். அவன் என்ன மட்டும் இல்ல இன்னைக்கு ஒன்னையும் மீட் பண்ணிருக்கான். நீ இன்னைக்கு ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்க போல இருக்கு, அங்கதான் உன்னை மீட் பண்ணிருக்கான். உன்னை பார்த்துட்டு பேச வரலான்னு சொல்லி வந்திருக்கான். ஆனா அந்த ஹோட்டல்ல நீ வேற யாரோ ஒரு பையன் கூட பேசிட்டு இருந்தியாமே, அதான் உன்னை தள்ள பண்ண கூடாதுன்னு போயிட்டான். யார் அந்த பையன் கேட்கவும் அதுக்கு யூனும் நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே சீனுங்கிற ஒரு பையனை பத்தி அவன் தான் சொல்லவும் அப்ப சோகாவும் யூன் நான் சொல்றது தெளிவா கேளு, அந்த பையன் சியூன் யார் என்ன நமக்கு எதுவுமே தெரியாது, அவன் எப்படிப்பட்டவனும் தெரியாது, அவன் இடதும் தள்ளி இருக்காதான் நமக்கு நல்லதுன்னு சொல்லவும் இப்ப யூன் அவங்க ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல சோகா லேப்டாப் மூலமா ஜங்கோட கேஸ பத்தியும் அதுல பாதிக்கப்பட்ட அந்த பையன் யாருங்கிற டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண
ஆரம்பிக்கிறாரு. கற்பனை இப்ப டேவேல பாக்குற ஹாஸ்பிட்டல தான் கட்டுறாங்க. அங்கதான் இப்ப யூன் வந்துட்டு இருக்கவும் அங்க ஒரு ஃபவுண்டேஷனுக்காக ஈவென்ட் நடந்துட்டு இருக்கு. அந்த ஈவென்ட்ல தான் கிம் ஜூன் இருக்கு. கிம் ஜூன் பாதிக்கப்பட்ட பல குழந்தைகளோட ட்ரீட்மெண்ட்டுக்காக பல கோடி ரூபாய் நன்கொடையாக கொடுத்துருக்க. அதுக்காக தான் அந்த ஈவென்ட் நடந்துட்டு இருக்கு. அங்க யூனும் வராங்க. யூன் டேவை மீட் பண்றதுக்காக தான் அங்க வந்திருப்பாங்க. அப்பதான் அந்த ஈவெண்ட்டையும் பார்த்துட்டு டேவை போய் மீட் பண்ண போக டேக்கிட்ட சிவனை பத்தி அவங்க அம்மாவை பத்தியும் மறுபடியும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நான் இப்படி சம்பந்தமே இல்லாத 2 பேரை பத்தி மறுபடியும் கேட்டு உன தொல்லை பண்ணலையான்னு கேட்கவும் அதுக்கு டேவும் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல, ஒரு சின்ன விஷயம் என்னால முடிஞ்ச உதவி உங்களுக்கு பண்றதா சொல்லப்போம். அப்ப யூனும் சீனோட அம்மா அந்த என்மீன் அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கான பணம்லாம் எப்படி கிடைக்குது, யார் அந்த பணத்தெல்லாம் பே பண்றான்னு கேட்கவும் டேவும் சீன அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக அதிகமா பணம் செலவாகும், அந்த பையனால கண்டிப்பா அதை கட்ட முடியாது, அதனால அவங்களுக்கான உதவி எல்லாமே ஜியோசாங்கிற ஃபவுண்டேஷன் மூலமா தான் கிடைக்குது, அதுக்கான ஈவென்ட் தான் கீழே கூட நடந்துட்டு இருந்துச்சு, நீங்க கூட பாத்தீங்களேன்னு சொல்லவும் இவனுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. எதுக்காக அந்த ஜியாங் சிங் ஃபவுண்டேஷன் இவங்களுக்கு உதவி பண்ணணும், அது குழந்தைங்களுக்கு உதவி பண்ற ஒரு ஃபவுண்டேஷன் தானே. சந்தேகத்தோட அந்த என்மீனோட ரூம்ல இருந்து வெளியில வரவும் அப்பதான் அவங்களை கிராஸ் பண்ண மாதிரி கிம்ஜின் அந்த ரூம்குள்ள போக இவனோட சந்தேகம் இன்னும் அதிகமாக ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த ஜியாங் சாங் ஃபவுண்டேஷனோட உண்மையான ஃபவுண்டரே கிம்ஜுன் தான். கிம்ஜுன் அவங்களோட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மட்டும் இல்ல, இப்ப என்மீனை மீட் பண்றதுக்காக அவங்களை அட்மிட் பண்ணிருக்க ரூம்குள்ள போகவும் இந்த கிம்ஜுனுக்கும் சீன் குடும்பத்துக்கும் என்னதான் சம்பந்தம் மறுபடியும் சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இப்ப டேவோட அம்மாவை தான் கட்டுறாங்க. தான் பையன் ஹாஸ்பிட்டல்ல வேலைன்னு பிஸியா இருக்கவும் சரியா வீட்டுக்கு கூட வர மாட்டான். அதனாலதான் அவனை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கே வந்திருக்கவும் அப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே டே சோஜனோட பேசிட்டு இருக்க. தான் பையன் யாரோ ஒரு பொண்ணோட பேசிட்டு இருக்கதை அவங்களும் பாக்குறாங்க. சோஜனாங்கிறது போனதுக்கு அப்புறம் அவங்க பையன் கிட்ட வராங்க. டேவும் அம்மா இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்கவும் நீ தான் வேலைன்னு வீட்டுக்கு வரல, அதனாலதான் நான் உன பார்க்க வந்தேன். சரி மகனே அது இருக்கட்டும், உங்ககிட்ட ஒரு பொண்ணு சிரிச்சு பேசிட்டு இருந்தாலே அது யாருன்னு கேட்க அப்ப பையனும் அம்மா அது என் பேஷண்டோட கார்டியன், அவங்களோட பேஷண்ட பத்தி தான் பேசிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு அங்க இருந்து போயிடுவான். அம்மாவும் புரிஞ்சுக்கிறாங்க நம்ம பையனுக்கு அந்த பொண்ணு மேல ஒரு விருப்பம் இருக்குன்னு. இப்ப இவனை தான் காட்டுறாங்க. நைட் அவங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கவும் அவங்க கார் வரதுக்கு முன்னாடியே அவங்க வீட்டு வாசல்ல கிம்ஜுனோட கார் இருக்கு. அதோட கிம்ஜுன் அந்த நேபர்லியோட வீட்டுக்குள்ள போறதையும் பாக்குறாங்க. இப்ப கிம்ஜுன் எதுக்காக இங்க வந்திருப்பாருன்னா இந்த நேபர் லேடிக்கும் கிம்ஜுனுக்கு இடையில பல வருஷமா அஃபேர் இருக்கு. முக்கியமா நேபர் லேடி பையனோட அப்பாவே இந்த கிம்ஜுன் தான். தன்னோட பதவிக்கு அவனோட இமேஜுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் இந்த விஷயத்த கிம்ஜுன் ரொம்பவே சீக்கிரட்டா வச்சிருக்க. இப்ப கற்பனா சோகா வேலை பார்க்குற டிவி சேனல்ல தான் கட்டுறாங்க. அங்க இருக்க எல்லாருமே பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் எலெக்ஷன் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி எக்ஸ்க்ளூசிவா ஏதாவது ஒரு அரசியல்வாதி இன்டர்வியூ எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் பேசிட்டு இருக்கவோ அப்போ சோகா கிம்ஜுன் இன்டர்வியூ எடுக்கலாம்னு ஐடியா கொடுக்க இப்ப கற்பனா சியூனை தான் கட்டுறாங்க. அவன் சீக்கிரட் ரூம்ல தான் இருக்கான். யாங் என்னதான் ஒரு குழந்தைய கொலை கொலகாரனா இருக்கலாம், ஆனா அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. சீன் தான் அவனோட மொத்த உலகமே. அப்படி அன்பா இருந்தா தான் அப்பாவை யாரோ ஒரு ஆள் கொண்டது. அவர் தப்பான ஆளாவே இருந்தாலும் தான் பையனால ஏத்துக்க முடியாம அதை நினைச்சு வருத்தப்பட்டு பாக்குறான். அதுக்கு பழிவாங்கியே ஆகணும்னு ஒரு புது பிளான் பண்ண தான் கூட கேரேஜ்ல வேலை பார்க்கற தன்னோட ஃப்ரெண்ட இவனோட வீட்டுக்கு அனுப்ப அப்பதான் சோகா வேலை கிளம்புறதுக்காக கிளம்பிட்டு இருக்கவும் கூடவே இவனு வராங்க. அந்த ஃப்ரெண்ட் சோகாவோட கார்கிட்டே நிக்க சோகாத பாத்துட்டு நீங்க யார் எதுக்காக என் கார்கிட்ட நிக்கிறீங்க, எதுவும் உதவி வேணுமான்னு கேட்க ஆமா சார் உங்க கார் எப்பவுமே நைட் டைம் இங்க தான் இருக்குமான்னு கேட்க சோகா ஆமான்னு சொல்லவும் சரி சார் 2 வாரத்துக்கு முன்னாடி என் பொருள் நீங்க மிஸ் ஆயிடுச்சு, அதை கண்டுபிடிக்க நீங்க தான் உதவி பண்ணணும். உங்க கார் நைட் டைம் இங்க தான் இருந்துச்சுன்னா அதோட டேஷ் கேம் ஃபுட்டேஜ் மட்டும் கிடைக்குமா, நான் என் பொருளை கண்டுபிடிக்க உதவியா இருக்கும்னு சொல்ல சோகா உதவி பண்றதுக்காக அவர் கார் டேஷ் கேமோட மெமரி கார்டு எடுத்து யூன் கிட்ட கொடுக்க இவன் அந்த மெமரி கார்டை வாங்கிக்கிட்டு அந்த சீனோட ஃப்ரெண்டு கிட்ட உங்க பொருள் மிஸ் ஆச்சுன்னு சொன்னீங்களே அது என்ன டே டைம் மட்டும் சொல்லுங்க, நான் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ஃபுட்டேஜ் உங்களுக்கு அனுப்புறதா சொல்லிட்டு அந்த டீடைல்ஸை வாங்கிக்கவும் அந்த ஃப்ரெண்ட் அங்கிருந்து டேரக்டா கேரேஜுக்கு தான் போறான். கேரேஜுக்கு போனவே அங்க இருந்து யூனை கான்டாக்ட் பண்ணி மேடம் ஃபுட்டேஜ் கிடைச்சிச்சான்னு கேட்கவும் நான் இப்பதான் அந்த மெமரி கார்டை செக் பண்ண போறேன், அந்த ஃபுட்டேஜ் கிடைச்சா நானே உங்களுக்கு சென்ட் பண்றதா சொல்லிட்டு காலை கட் பண்ணவும் அந்த ஃப்ரெண்டும் சீன் கிட்ட நீ பிளான் பண்ண மாதிரி எல்லாம் கரெக்டா நடக்குது. யூன் அந்த ஃபுட்டேஜை செக் பண்ண போறாங்க. எதுக்காக அந்த ஃபுட்டேஜ் அவங்க செக் பண்ணணும்னு நினைக்கிறதா கேட்க சீன் அதுக்கான பதில சொல்ல அப்படியே கட் பண்ணா யூன் டேஷ் கேமோட ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு யூரி கிட்ட இருந்து கால் வருது. இப்பதான் ஒரு பப்ளிஷ் கம்பெனியோட நான் பேசினேன், நீங்க மறுபடியும் புக் எழுதுனா அதை பப்ளிஷ் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க, நான் உங்களுக்கு மேனேஜரா வேலை பார்க்கவும் ரெடியா இருக்கிறதா சொல்ல ஆனா யூனுக்கு அதுல விருப்பம் இல்ல. அப்ப தங்கச்சி தான் அக்கா கண்டிப்பா உங்களால முடியும், நீங்க மறுபடியும் புக் எழுத ஆரம்பிங்கன்னு அக்காவை மோட்டிவ் பண்ணிட்டு இருக்க. இவனும் பேசிக்கிட்டே அவங்க விண்டோ கிட்ட வராங்க. விண்டோ கிட்ட வந்தவங்க என்ன பார்த்தாங்கன்னு தெரியல. யூரி நான் உனக்கு அப்புறம் கான்டாக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வீட்டுக்கு வெளியில தான் வராங்க. வந்து பார்த்தா அந்த நேபிலோட பையன் வலிப்பு வந்து கீழே விழுந்து கிடக்கவும் இவனும் அந்த பையனுக்கு உதவி பண்ண அப்பதான் அவங்க அம்மாவை அங்க வராங்க. தான் பையனை கூட்டிட்டு வீட்டுக்கு போக இவனும் கூடவே வராங்க. அந்த நெய்பர் லேடி அவங்க பையனை ரெஸ்ட் எடுக்க வைக்கிறதுக்காக ரூம் கூட்டிட்டு போகவும் அப்பதான் அந்த வீட்டுல இவனு ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. இவனு ஒரு தடவை அந்த நேபிலோட வீட்டுக்கு வரும்போது அங்க போட்டோ பிரிண்ட் ஆன ஒரு ஜக பார்த்திருப்பாங்க. அதாவது அந்த நேபர் லேடி அவங்க பையனும் ஃபாரினுக்கு ட்ரிப்புக்கு போகும்போது அங்க எடுத்த போட்டோவை இந்த மக்ல பிரிண்ட் பண்ணிருப்பாங்க. அதை சாதாரணமா தான் அப்ப பார்த்திருப்பாங்க. ஆனா இப்ப பார்க்கும்போது ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. அது என்னன்னா அந்த போட்டோல அவங்க எப்ப ஃபாரின்ல இருந்தாங்களோ அந்த டேட்டும் இருக்கு. அதை பார்த்த உடனே யூனும் புரிஞ்சுக்கிறாங்க சோகாவோட அஃபேர்ல அந்த பொண்ணு இந்த நேபர் லேடி இல்லைன்னு. அது எப்படின்னா சோகா யார் கூட அஃபேர்ல இருக்க மாதிரி ஒரு போட்டோ கிடைச்சிருக்கும்ல, அந்த போட்டோல அந்த போட்டோவை எடுத்த டேட் இருந்திருக்கும். அதே டேட் தான் இப்ப அந்த ஜக்லயும் இருக்க. யூனும் புரிஞ்சுக்கிறாங்க சோகா அஃபேர்ல இருந்த பொண்ணு இந்த நேபர் லேடி இல்ல வேற யாரோன்னு. அதை டைரக்டா அவங்கள்ட்டயே கேட்கவும் அவங்களும் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் உங்ககிட்ட போய் சொன்னதுக்காக மன்னிச்சிருங்க, ஆனா அது சொன்னதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணா பாஸ்ல இந்த நேபர் லேடிக்கும் கிம்ஜூனுக்கு அஃபேர் இருந்திருக்கும். இதை பத்தி சோகாவுக்கு ஆல்ரெடி தெரியும். அதோட இந்த நேபர் லேடி விருப்பப்பட்டு கிம்ஜூனோட இருக்க மாட்டாங்க. கிம்ஜூன் எந்த அளவு ஆபத்தானவனோ சரியான நேரம் கிடைச்சா
அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் காத்துட்டு இருக்க. அப்பதான் சோகா அவங்கள வந்து மீட் பண்ணி இன்னும் கொஞ்ச நாள் எலெக்ஷன் வரப்போகுது, அதுக்காக கிம் ஜின் என்ன வேணாலும் பண்ணுவான், தனக்கு இல்லீகலா ஒரு பையன் இருக்காங்கிற விஷயம் மத்தவங்களுக்கு தெரிஞ்சா அவன் பதவிக்கு ஆபத்து வரும்னு அவன் ஒன்னையும் உன் பையனையும் என்ன வேணாலும் பண்ண வாய்ப்பு இருக்கு, ஆனா நான் உங்க 2 பேருக்கு உதவி பண்றேன், அதுக்காக நீ எனக்கு ஒரு உதவி பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த நேபர்லேட்ட உதவி கேட்டிருப்பாரு. அதாவது அந்த போட்டோல சோகாவோட இருந்த பொண்ணு அவங்க தான் சொல்லி ஒத்துக்கணும், அதுதான் அந்த உதவி. அந்த நேபர் லேடியும் தான் பையனையும் அவங்களையும் காப்பாத்திக்கிறதுக்காக சோகா சொன்ன விஷயத்துக்கு ஒத்துக்குவாங்க. இப்ப இந்த உண்மையெல்லாம் யூன் கிட்ட சொல்லவும் அப்ப சோகாவோட அந்த போட்டோல இருக்க பொண்ணு யாருன்னு கேக்குறாங்க. அதுக்கும் அந்த நேபர் லேடி அந்த பொண்ணு யாருன்னு எனக்கும் தெரியாது, ஆனா சோகா ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த பொண்ணு யாருங்கிற உண்மையை உங்ககிட்ட மறைக்கிறாரு, அந்த விஷயம் நீ தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு, அந்த உண்மை உனக்கு தெரியக்கூடாதுன்னு உன்னை ஏதோ ஒரு விஷயத்துல பாதுகாக்க நினைக்கிறதா சொல்ல இப்ப கிம் ஜோன் தான் காட்டுறாங்க. சோகா வேலை பார்க்குற டிவி ஸ்டேஷன்ல இருந்து இன்டர்வியூக்காக கூப்பிட்ட விஷயம் தெரியவும் கிம் ஜோனுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இந்த சோகா எப்போ நம்ம சொல்லாம இந்த விஷயத்தையும் பண்ண மாட்டான், ஆனா இப்ப சம்பந்தமே இல்லாம இன்டர்வியூ கூப்பிடுறானா அதுக்கான காரணம் என்ன, நம்ம கவுக்கிறதுக்காக அதை பிளான் பண்ணிருக்கானா, அப்படி பிளான் பண்ணிருந்தா கூட அவனை தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணியாகணும்னு சொல்லி யோசிக்கவும் இப்ப சோகாவை தான் காட்டுறாங்க. அவருக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு, அந்த கொரியர் அனுப்பதான் டேட்டிவ் லீவ் தான். ஜங்கோட கேஸ் டீடைல்ஸ் பத்தி சோகா கலெக்ட் பண்ணிட்டு அந்த தகவல் எல்லாத்தையுமே டேட்டிவ் லீவுக்கு அனுப்பி அந்த ஜங்கால பாதிக்கப்பட்ட பையனை கண்டுபிடின்னு சொல்லியிருப்பாரு. டேட்டிவ் லீவ் அந்த பையன் யாருன்னு கண்டுபிடிச்சு அவரோட தகவல் எல்லாம் அனுப்ப அதுல டூவோட போட்டோ இருக்கு, ஆனா யூன் சொன்னது சீனுங்கிற பேரு, ஆனா உண்மையிலே யூன் தேடுறது டூங்கிற பையன். அப்ப ஏதோ ஒரு குழப்பம் வந்திருக்குன்னு டேட்டிவ் லீவ் மூலமாவே சீன் இருக்க கேரேஜ பத்தி தெரிஞ்சுக்கவும் அந்த கேரேஜுக்கு வந்து செக் பண்ணும் போது அந்த இடத்துல சோகாவோட போட்டோ இருக்கு. அப்படியே கட் பண்ண யூனை தான் கட்டுறாங்க. அந்த நேபர் லேடியை மீட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க. சோகா யாரோ ஒரு பொண்ணோட அஃபேர்ல இருந்திருக்காரு, அந்த உண்மை தெரிஞ்சு நான் மன்னிக்க தயாரா தான் இருந்திருக்கேன், ஆனா இப்ப எதுக்காக அந்த பொண்ணு யாருங்கிற உண்மையை என்கிட்ட மறைக்க விரும்புறாரு, அதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு சொல்லி யோசிக்கும் போது திடீர்னு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்குது. இனி காலையில ஒரு ஆள் வந்து அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு பொருள் காணா போச்சணும், அந்த பொருளை கண்டுபிடிக்கிறதுக்காக சோகாவோட டேஷ் கேமரா செக் பண்ணணும்னு சொல்லியிருப்பார்ல, அந்த ஆளை சியூன் வேலை பார்க்குற அதே கேரேஜ்ல பார்த்த ஞாபகம் இப்பதான் வரவும். அப்ப ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் சியூன் அவனை இங்க அனுப்பியிருக்கான், அது என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்னு அந்த ஃபுட்டேஜ் செக் பண்ண போகும்போது தான் அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வருது. இன்னைக்கு அம்மாவும் பொண்ணும் ஈரோட ஷாப்புக்கு போறதா பிளான் பண்ணிருப்பாங்க, அதுக்காக தான் அவங்க அம்மா கால் பண்ணிருக்கவும் இவன் அந்த மெமரி கார்டு எடுத்துட்டு ஈரோட ஷாப்புக்கு வராங்க. அப்ப ஈரி வேலையா இருக்கவும் கையை ரூம்ல வெயிட் பண்ணுங்க நான் வரதா சொல்லவும் இவன் அந்த ரூம்ல போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப அங்க வேலை பார்க்குற ஒரு ஆள் வந்து யூரி கிட்ட மேடம் உங்களை பார்க்க உங்க அம்மா வந்திருக்காங்கன்னு சொல்லவும் ஈரியும் தான் அம்மாவை பார்க்கறதுக்காக வெளியில வந்தா அவங்களுக்காக அதிர்ச்சி காத்துட்டு இருக்கேன். ஏன்னா அங்க இருக்கிறது ஈரியோட உண்மையான அம்மா. அப்படியே கட் பண்ணா பாஸ்ல இந்த ஈரியோட உண்மையான அம்மா ஒரு ப்ராஸ்டிடியூட், அவங்க தப்பான வழியில போனது மட்டும் இல்லாம அவங்க பொண்ணையும் தப்பான வழியில போறதுக்காக ரொம்பவே டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல அதெல்லாம் நினைச்சு பார்த்து யூரி அவங்க அம்மாவை பார்த்து ரொம்ப பயந்து போக இப்ப இவனை தான் காட்டுறாங்க. ஈரோட ரூம்ல இருக்கும்போது அவங்க கிட்ட இருக்க அந்த மெமரி கார்டை செக் பண்ணிட்டு இருக்கவோ அதுல அந்த சீனோட ஃப்ரெண்டு ஒரு டேட் ஒன் டைம் சொல்லிருப்பானே அந்த டைமை செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போது அப்பதான் யூரி சோகாவை மீட் பண்ண வந்திருக்கவோ அந்த ஃபுட்டேஜ் தான் ஓடிட்டு இருக்க. அப்ப யூரி கத்துற சவுண்ட் கேக்குது. தான் தங்கச்சிக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு யூன் கிளம்பும் போது அப்பதான் சோகாவை யூரி என்னதான் பேசினதா தெளிவா காட்டுறாங்க. அதுல என் கூட அந்த போட்டோல இருந்த அந்த நெய்பர் லேடியில நீதாங்கிற விஷயம் அக்காவுக்கு தெரிஞ்சா அந்த உண்மையும் அக்காவால தாங்கிக்க முடியுமான்னு வீடியோல சோகா சொன்னதை யூன் கேட்டுருவாங்க. அப்ப சோகாவோட அஃபேர் இருந்தது நெய்பர் லேடியில தான் தங்கச்சி தாங்கிற விஷயம் தெரியவும் யூனால அந்த அதிர்ச்சி தாங்க முடியாம வேதனை இருக்கவும் அப்பதான் யூரியை பாக்குறதுக்காக யூனோட அம்மாவை அங்க வராங்க. யூரி அடி வாங்குறத பார்த்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண நடக்கிற எல்லாத்தையுமே அதே ஷாப்ல ஒரு ஓரத்துல உட்காந்து சியூனும் பார்த்துட்டு இருக்கான். சியூன் தான் ஈரோட உண்மையான அம்மாவை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு பணம் தரதா சொல்லி இங்க கூட்டிட்டு வந்து இந்த பிரச்சனையை உருவாக்கி இருப்பான். வேதனை இருக்க யூனியும் பார்த்துட்டு உண்மையான வழியை இனிமேல் தான் காட்ட போறேன்னு யோசிக்கவே சின்ன பொண்ணா இருக்க யூரியை தான் காட்டுறாங்க. யூரி அவங்க அம்மா தொலை தாங்க முடியாம தான் வீட்டோடு வெளியில ஓடி வரவும் அடுத்து என்ன பண்றது எங்க போறதுன்னு தெரியாம அந்த சின்ன பொண்ணு பார்க்ல உட்கார்ந்து இருக்க அவ முகம் ஃபுல்லா காயமா இருக்கு. அப்பதான் அந்த வழியில போன ஹைஸ்கூல் படிக்கிற பொண்ணா இருக்க யூன் பார்க்ல முகமெல்லாம் காயத்தோட இருக்க யூரிய பார்த்துட்டு யூரிக்கு உதவி பண்ண வர அவரோட நிலைமையை பத்தி புரிஞ்சுக்கிட்டு அடைக்கலம் கொடுத்து தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வரப்போம் இவன் யூரிய தனக்கு ஒரு தங்கச்சி ஆகும் இவனோட அம்மா அவனோட இன்னொரு பொண்ணாவும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. இப்ப பிரசன்ட்ல அப்படி தான் தங்கச்சா நினைச்ச அந்த யூரிய தனக்கு துரோகம் பண்ணதை யூனால தாங்க முடியல. அப்படியே அந்த ரூமுக்கு வெளியில யூரியா அவங்களோட உண்மையான நாம அடிச்சிட்டு இருக்கப்போ அப்பதான் இவனோட அம்மா அங்க வராங்க. யூரி அடி வாங்குறத பார்த்துட்டு அந்த லேடியை தள்ளிவிட்டு என் பொண்ணு பக்கத்துல நீ வரக்கூடாது இங்க இருந்து போன்னு சொல்லி மிரட்டி போக சொல்ல அவங்களும் கிளம்புறாங்க. அப்படி போறவங்க வெளியில இருக்க சியூண்ட அவங்க பண்ண வேலைக்காக பணத்தையே வாங்கிட்டு போக இப்பதான் யூன் அந்த ரூம்ல இருந்து வெளியில வரவும் அழுதுட்டு இருக்க யூரியா அவங்க அம்மா சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. யூனும் அம்மா நீங்க இங்க இருந்து போங்க நான் தங்கச்சியை பாத்துக்கிறதா சொல்லவும் என்னோட அம்மா அங்க இருந்து கிளம்ப அப்ப அந்த கடைக்கு வெளியில இருக்க சீனும் யூரி அழுதுட்டு இருக்காது. அதோட யூன் டென்ஷனா இருக்காது. இதை அப்படியே ஒரு போட்டோ எடுத்து சோகாவுக்கு அனுப்பவும் அதை பார்த்த உடனே சோகாவும் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிட்டு உடனே ஈரோட கடைக்கு தான் கிளம்பவும் அதே டைம் இப்ப யூரி வாஷ்ரூம்ல இருக்க அப்பதான் அவங்க பாக்கெட்ல இருந்து ஒரு போட்டோவை எடுக்கிறாங்க. யூரியோட உண்மையான நம்ம பண்ண வேலை இதுதான். யூரி அடிக்கிற மாதிரி அந்த டைம்ல அவரோட பாக்கெட்ல ஒரு போட்டோவையும் வச்சுட்டு போயிருப்பாங்க. அந்த போட்டோவை தான் இப்ப யூரி எடுத்து பார்க்கவும் அது சோகாவும் யூரி ஒன்னா இருக்கும் போது எடுத்த போட்டோ தான். இது வரைக்கும் வந்த போட்டோ எல்லாத்துலயுமே சோகாவோட முகம் மட்டும் தான் தெரியும். ஆனா இப்ப இருக்க போட்டோல யூரியோட முகமும் தெளிவா தெரியும். அதை பார்த்து அதிர்ச்சி ஆகவும் அந்த போட்டோவை கிழிச்சிட்டு வெளியில வர அப்பதான் சோகாவா அங்க வர யூரி ரெஸ்ட் ரூம்ல இருந்து அழுதுட்டு வருது. அதே நேரத்துல சீனும் சோகாவை பார்த்துட்டு அங்கிருந்து யூரியை கிராஸ் பண்ற மாதிரியே போறது. இதெல்லாம் வச்சு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கவும் டேட்டி லீவ் மூலமா உடனே சியூனை ஃபாலோ பண்ண சொல்ல இப்ப யூரி அவங்க ரூமுக்கு தான் வர அங்க யூன் இருக்கவும்
கிளம்பவும் யூரி கிட்ட எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சுன்னு சொல்ல இவனோட பேச்சு அவங்க நடந்துக்கிறத விதத்தை வச்சு இவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சுன்னு யூரி புரிஞ்சுக்க யூரி மன்னிப்பு கேட்டு பேச ட்ரை பண்றாங்க. ஆனா இதுக்கப்புறம் நம்ம பேச வேண்டியது எதுவுமே இல்ல, நான் எப்பவுமே உன்னை மன்னிக்க போறதில்லன்னு சொல்லிட்டு அங்க இருந்து யூனி கிளம்ப யூரியும் தான் அக்காவுக்கே துரோகம் பண்ணிட்டோன்னு வருத்தப்பட்ட ஆள அதோட சீனை கட் பண்ணா இப்ப யூனை தான் காட்டுறாங்க. யூரி மீட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தனியா ஒரு இடத்துக்கு வந்து தான் தங்கச்சி பண்ண துரோகத்தை நினைச்சு அழுது வேதனையில இருக்க அது தூரத்துல இருந்து சியூன் பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்புறான். யூன் வேதனையில இருக்கிறத செலிப்ரேட் பண்றதுக்காகவே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர வச்சு ஒரு பார்ட்டி பண்றான். இப்ப சோகாவை தான் காட்டுறாங்க. ஏடி லீவ் மூலமா சியூனை ஃபாலோ பண்ணதை வச்சு சியூன் மூலமா சோகாவோட போட்டோ இருந்த பண்ண யூரி தாங்கிற விஷயம் யூனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்ல இந்த உண்மையை தான் சோகா மறைக்க இவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. அது எல்லாமே இப்ப வீணா போகவும் வேற வழி இல்ல, இதுக்கு மேல எதையும் மறைக்க முடியாதுன்னு தன்னோட வீட்டுக்கு வந்து யூரி கிட்ட உண்மையை சொல்றாரு. ஏன் கூட அந்த போட்டோல இருந்த பண்ணி யூரி தானோ அந்த உண்மையை உனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன், அது தெரிஞ்சா நீ கஷ்டப்படுவேன்னு நினைச்சுதான் நான் உண்மையை மறைக்க நினைச்சதா சொல்லவும் யூன் கோவப்படுறாங்க. அங்க இருக்கிறவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த போட்டோலாம் உடைக்கிறாங்க. நம்ம பையன் இறந்து போய் நான் ஜெயில இருக்கும்போது நீ என் தங்கச்சி கூடவே ஒன்னா இருந்திருக்க, நான் ஜெயில இருக்கும்போது உன்னை பல தடவை அவாய்ட் பண்ணேன், ஏன் உங்ககிட்ட பல தடவை சொன்னேன் என்னை விட்டுட்டு போய் உனக்காக ஒரு வாழ்க்கையை வாழுன்னு சொன்னேன், ஆனா நீ கேட்கல, சேர்ந்து வாழலாம்னு சொல்லி கடைசியில நீ ஏமாத்திட்ட, இதுக்கு என்கிட்ட நீ வராமலே இருந்திருக்கலாமேன்னு சொல்லி வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்க. சோகாவால யூனோட கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. அப்படியே தரையில உட்கார்ந்து தான் பண்ணது தப்புதான்னு மன்னிப்பு கேட்ட மாதிரி அமைதியா இருக்க. யூன் அங்க இருந்து அவங்க ரூமுக்கு போய் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க. இப்ப கற்பனை யூரி தான் கட்டுறாங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை பத்தி தான் யோசிக்கிறாங்க. கற்பனா பாஸ்ல ஜெயில இருக்க யூனை சோகாவை மீட் பண்ண போகும்போது யூன் இதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வருத்தத்தோட ஒரு பாருக்கு வந்து சோகா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கவும் யூரியும் சோகாவை மீட் பண்றதுக்காக அந்த பாருக்கு வந்திருப்பாங்க. தான் அக்கா ஜெயில இருக்கிறத நினைச்சு யூரியும் வருத்தத்துல தான் இருக்க. அவங்களும் லைட்டா ட்ரிங்க் பண்ணிருப்பாங்க. அப்போ சோகா ஓவரா ட்ரிங்க் பண்ணதால கான்சியஸ் இல்லாம இருக்க. சோகாவை ரெஸ்ட் எடுக்க வைக்கிறதுக்காக ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போகும்போது அவங்களுக்குள்ள தெரியாம அது தப்பு நடந்திருக்கும். இப்ப பிரசன்ட்ல அதை நினைச்சு கில்ட்டியா ஃபீல் பண்ணவும் உடனே யூரி தன்னோட சொந்த அம்மாவுக்கே கால் பண்ணி என் போட்டோ எப்படி உடனே கிடைச்சிச்சுன்னு கேட்டு கோவப்படவும் ஆனா அவங்க அதுக்கு சரியான பதில சொல்லல. அதே டைம் அவங்களை மீட் பண்றதுக்காக யூனா அங்க வர அந்த லேடியும் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவாங்க. யூனும் யூரியோட உண்மையான அம்மா கிட்ட பல வருஷம் கழிச்சு உன் பொண்ணை பார்க்க வந்திருக்க, சரி ஆனா அவ வேலை பார்க்குற இடம் எப்படி உனக்கு தெரியும், ஏதோ வச்சு அவளை மிரட்ட வந்திருக்க, என் கெஸ் மட்டும் கரெக்டா இருந்தா உங்ககிட்ட ஈரோட போட்டோ இருக்கும், அதை வச்சுதானே அவளை மிரட்டுறியான்னு கேட்கவும் அது எப்படி உனக்கு தெரியும் அவங்க கேட்கவும் யூனும் நீ மறுபடியும் யூரிக்கு எதுவும் தொல்லை கொடுத்த நான் உன சும்மா விட மாட்டேன்னு மிரட்டிட்டு அங்க இருந்து கிளம்ப. அந்த யூரோட அம்மாவும் என்ன மிரட்டி நீங்க இருந்து போற அந்த போட்டோ எப்படி எனக்கு கிடைச்சிச்சு, அதை யாரு கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்க விரும்பலையான்னு கேட்க யூன் அதை கேட்காமலே அங்க இருந்து போயிடுவாங்க. ஏன்னா இது கண்டிப்பா சீனோட வேலைதான் இருக்குன்னு யூனுக்கு தெரியும். அவனை தேடி கண்டுபிடிச்சு ஒரு லேக்கை வரவும் அங்க சீன் காத்துட்டு இருக்கான். அங்க இருக்கிற லேக்கை காட்டி இந்த இடத்துல இப்படி ஒரு லேக் இருக்கிறதே பல பேருக்கு தெரியாது, இங்க யாராவது வந்து தற்கொலை பண்ணீங்கன்னு நினைச்சா கூட அவங்களை காப்பாத்தா ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. ஒரு தடவை நான் இந்த இடத்துக்கு வரும்போது இந்த லேக்ல நான் குதிச்சு இறந்து போயிடலான்னு கூட நினைச்சேன், என் கெஸ் கரெக்டா இருந்தா இப்ப அதே மாதிரி சிச்சுவேஷன்ல தான் நீங்களும் இருக்கீங்க, உங்களுக்கு நடந்த துரோகத்தை பத்தி நினைச்சு செத்துடலான்னு முடிவெடுத்துட்டீங்களான்னு கேட்கவும் ஆனா அதுக்கும் மரணத்தை விடவும் கஷ்டமானது எது தெரியுமா, மரண வேதனையோட வாழ்றது மட்டும்தான். அப்படி ஒரு வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏன்னா பழிவாங்க நினைக்கிற ஒருத்தனால என்ன கொல்ல முடியும், ஆனா என் தைரியத்தையும் நம்பிக்கையும் கொல்ல முடியாது. நான் காங்கோட அம்மான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பவும் சீனும் சீக்கிரம் அந்த நம்பிக்கையை நான் உடைக்கிறதா சொல்லிட்டு கேரேஜுக்கு போனா அங்க அவனுக்கு முன்னாடியே சோகா இருக்காரு. நேற்று லீவ் மூலமா சோகா சீனை பத்தின பல தகவலை தெரிஞ்சுக்கிட்டாரு. சீன் வாங்கோட பையன் தானோ தான் அப்பாவோட மரணத்துக்கு பழி வாங்குறதுக்காக 7 வருஷமா யூனை ஃபாலோ பண்ணி யூனை பத்தின பல தகவலை தெரிஞ்சு வச்சிருக்காங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சுக்க சீன் கிட்ட உன் அப்பாவோட மரணத்துக்காக நீ பழி வாங்க நினைக்கிற, சரி எதுக்காக இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தான்னு கேட்கவும் அதுக்கு சீன் நான் ஜெயில இருக்கவங்க மனைவியை எப்பவோ பழி வாங்கியிருக்கலாம், ஆனா அப்படி வாங்கி பிரயோஜனமே இல்லை, அவங்க ஜெயில இருக்கும் போது வாழ்க்கையை வாழவே விருப்பம் இல்லாம இருந்தாங்க, அதனாலதான் காத்துட்டு இருந்தேன், அவங்களுக்கு வாழ்க்கை மேல மறுபடியும் ஆசை வரணும், வாழணுங்கிற நம்பிக்கை வரணும், அதுக்கப்புறம் தான் அவங்களை பழி வாங்கலாம்னு நினைச்சேன், அவங்க நம்பிக்கை அழிச்சு வாழணுங்கிற எண்ணத்தையும் நரகமாக்குவேன்னு சொல்ல சோகா அதெல்லாம் கேட்டுட்டு கோவப்படவும் அதுக்கப்புறம் கொஞ்சம் சமாதானமாக்கி நான் சொல்றதை கேளு, என் மனைவி வாழ்க்கையில பல கஷ்டப்பட்டிருக்கா, இதுக்கப்புறமாதி என் மனைவி நிம்மதியா வாழணும்னு நினைக்கிறேன், நீ பாதிக்கப்பட்டதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், கெஞ்சி கேட்டுக்கிறேன், இதோட நிறுத்திட்டுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பவும் சீனு தான் அம்மாவை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வரான். அவங்க கையை பிடிச்சிட்டு அந்த ஈனோட கண்ணீரையும் வேதனையும் நான் இன்னைக்கு பார்த்தேன், ஆனா எனக்கு அது பத்தாதுமா, நீங்க பட்ட வேதனைக்கும் கண்ணீருக்கும் முன்னாடி அந்த ஈனோட வேதனை பெருசு இல்ல, சீக்கிரமாவே நீங்க பட்ட வேதனையும் வலியோட அதிகமான வேதனையை அந்த யூனை அனுபவிக்க வைப்பேன் அப்படின்னு கோமாலகத்தை அம்மா கிட்ட சொல்லவும் கற்பனை இப்ப சோகாவை தான் காட்டுறாங்க. டேட்டே லீவ் அந்த நேபர் லேடி 3 பேருமே சேர்ந்து கிம்ஜூனுக்கு எதிராக பிளான் பண்றாங்க. இன்னைக்கு சோகாவோட சேனல்ல ஒரு ப்ரோக்ராம் நடக்க போகுது, அது சீப் கெஸ்டா வரப்போறதே கிம்ஜூன் தான். அங்க வர கிம்ஜூனுக்கு ஒரு அஃபேர் இருக்குங்கிற விஷயத்த எல்லாருக்கும் முன்னாடி எக்ஸ்போஸ் பண்ணி அவன் பண்ண நிறைய தப்புகளை வெளியில கொண்டு வரலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் கிம்ஜூனை சீன் வந்து மீட் பண்ணி இன்னைக்கு டிவி ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க போறீங்கன்னு கேள்விப்பட்டேன், அந்த நேரத்துல இது உங்களுக்கு உதவியா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கவரை கொடுத்துட்டு அங்கிறத போக கிம்ஜூன் அதை பார்த்தோட செக்ரட்டரி மேல கோவப்படுறாரு. கிம்ஜூன் அதுல என்னதான் பார்த்தாருன்னு தெரியல, ஆனா சீனோட முட்டாள்தனத்தாலையும் பழிவாங்குற விதத்தாலையும் தனக்கு பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லி பயப்பட இப்ப யூனு தான் காட்டுறாங்க. தான் தங்கச்சி யூரி கால் பண்ணி ஒரு ஹோட்டலுக்கு வர சொல்லியிருக்க. அங்க யூவியும் வர தான் பண்ண தப்புக்காக மன்னிப்பு கேட்கறாங்க. அக்கா நான் பண்ணது தப்பு தான், நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன், நீங்க என்ன திட்டினாலும் சரி அடிச்சாலும் சரி, ஏன் நீங்க சாக விரும்பினா கூட நான் என் உயிரை
கொடுக்க கூட தயாரா இருக்கிறதா சொல்லப்போம். இவனு அதெல்லாம் பொறுமையா கேட்டது. நான் உனக்கு எந்த ஒரு தண்டனையும் கொடுக்க போறதில்ல, அதே நேரத்துல மன்னிக்கவும் போறதில்ல, நீ இனிமேல் என் தங்கச்சியாவும் இருக்க போறதில்ல. அதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா? என் அம்மாவுக்கு மட்டும் நீ பண்ண கேவலமான வேலை தெரிஞ்சா தான் வளர்த்த பொண்ணு இப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டான்னு சொல்லி தான் அம்மா சுக்குநூறா உடஞ்சு போயிடுவாங்க. அப்படி ஒரு வேதனையை அம்மாவுக்கு நான் தர விரும்பலன்னு சொல்ல யூரியால அதுக்கு மேல எதுவும் பேச முடியாம கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்க. இப்ப சீவனை தான் காட்டுறாங்க. இவனை பழி வாங்குறதுக்காக மறுபடியும் ஒரு பிளான் பண்ணிருக்கான். அது என்னன்னா, சோகாவும் யூரியும் ஒன்னா இருக்க போட்டோவை எடுத்துட்டு வந்து இவனோட அம்மா கிட்ட காட்ட வர கற்பனை இப்ப இவனை தான் காட்டுறாங்க. அவங்க அம்மாவை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ண கால் எடுக்க மாட்டாங்க. ஏன் அம்மா கால் அட்டன் பண்ண மாட்டாங்கன்னு டைரக்டா ஹோட்டலுக்கு வந்து பார்த்தா ஹோட்டல்ல அவங்க அம்மா இல்ல. அங்க வேலை பார்க்குற ஆளுங்கள்ட்டையும் கஸ்டமர்ட்டையும் விசாரிச்சா கூட உங்க அம்மா எங்க போனாங்கன்னே தெரியல. நாங்க வரும்போது காய்கறிலாம் கீழே செதறி கிடந்ததா சொல்ல தான் அம்மாவுக்கு என்னாச்சுன்னு தெரியாம இவனு மறுபடியும் அவங்க அம்மாவோட நம்பருக்கு கால் பண்ண சீவன் தான் அந்த கால் அட்டன் பண்ணவும் உங்க அம்மா இப்ப என் கூட ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கிறதா சொல்ல இவன் உடனே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அதே நேரத்துல கிம்ஜோட ப்ரோக்ராம்கான வேலை நடந்துட்டு இருக்க. இவன் அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனது தெரியவும் யூரி அங்க வரவும் இவன் யூரி கிட்ட அம்மாவை பாத்துக்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து சீவனை தான் பார்க்க போறாங்க. ஏன்னா இவனோட அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு கால் பண்ணி பார்த்தா அந்த கால் அட்டன் பண்ணது சீன். ஒருவேளை சீன் எதுவும் சொல்லி அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாம தான் அம்மாவுக்கு எதுவும் ஆயிருக்குமோ தான் சீவனை மீட் பண்றதுக்கு அவனோட கேரேஜ் வராங்க. ஆனா அங்க அவன் இல்ல. அதனால அவனோட வீட்டுக்கு போகவும் அதுக்கு முன்னாடி டெய்லி அங்க இருக்காரு. சீவனை பத்தியோ இல்ல அவன் வேலை பார்க்கற கிம்ஜுனை பத்தியோ எதுவும் தகவல் கிடைக்கும் தான் சீனும் இல்லாத டைம்ல இங்க வந்துருப்பாரு. அவன் வீட்டோட டோர் ஓபன் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வந்து எதுவும் க்ளூ கிடைக்குமான்னு சொல்லி தேடிட்டு இருக்க. அங்க யாரோ வர சவுண்ட் கேக்குது. யாரோ இங்க வராங்கன்னு அவர் அங்க இருந்து தப்பிச்சிருப்பாரு. ஆனா அந்த இடத்துக்கு வந்தது இவன் தான். சீவனை பார்க்க தான் அங்க வந்திருப்பாங்க. ஆனா அங்கேயே அவன் இல்ல. அப்பதான் அங்க இருக்க ஒரு கபோர்ட்ல ஒரு புக்கை பாக்குறாங்க. லவ் இன் டைம். இந்த புக்கை எழுதினது இவன் தான். அந்த புக்கை கபோர்ட்ல இருந்து எடுத்த உடனே அந்த கபோர்டு ஓபன் ஆக பின்னாடி ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கு. அந்த ரூம்குள்ள வந்து பார்த்தா 7 வருஷமா சீன் இவனை பத்தியும் அவன் குடும்பத்தை பத்தியும் ஃபாலோ பண்ண மொத்த தகவலையும் அங்கதான் வச்சிருக்க. இவனு அதெல்லாம் பார்த்து கோவப்படுறாங்க. அதே நேரத்துல கிம்ஜோட ப்ரோக்ராம் தான் காட்டுறாங்க. ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்க. சோகாவோட பிளான் என்னன்னா, அங்க நேபர் லேடியை வர வச்சு நேபர் லேடிக்கும் இந்த கிம்ஜோனுக்கு இடையில கள்ள தொடர்பு இருக்குன்னு அவனோட பேரை எல்லாருக்கும் முன்னாடி கெடுக்கிறதா பிளான் பண்ணிருப்பாங்க. அதுக்காக அந்த நேபர் லேடி வருவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கவும் இன்னும் அந்த நேபர் லேடி டிவி ஸ்டேஷனுக்கு வரல. அதனால என்னதான் பண்றதுன்னு தெரியாம இருக்கவும் நேட்டி லீவும். எதனால இந்த நேபர் லேடி பிளான் பண்ண மாதிரியே வரல. எதுவும் பிரச்சனையா தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களுக்கு கால் பண்ணி பார்த்தா அவங்க கால் அட்டன் பண்ண மாட்டாங்க. என்னதான் பண்றதுன்னு தெரியாம இருக்க கட் பண்ண அந்த நேபர் லேடியை தான் காட்டுறாங்க. கிம்ஜுன் ஆல்ரெடி சோகாவோட பிளானை பத்தி கெஸ் பண்ணிருப்பாரு. அதனால நேபர் லேடியை வச்சு எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாதுதான் அவரோட ஆளுங்களை வச்சு அவங்கள தடுத்திருப்பாரு. சோகாவோட பிளானும் ஃபெயில் ஆக அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சோகாவை கிம்ஜுன் வந்து மீட் பண்ணி நான் உனக்காக ஒரு பரிசு வச்சிருக்கதா சீன் கொடுத்த அந்த கவர் கொடுக்க அதை ஓபன் பண்ணி பார்த்தா யூரியும் சோகாவும் ஒன்னா இருந்த போட்டோ தான் இருக்கும். சீன் அதை பார்த்து அதிர்ச்சி ஆகிறாரு. கிம்ஜுனும் எனக்காக வேலை பார்க்குற ஒரு பையன் தான் இந்த போட்டோவை எடுத்திருக்கான். இந்த போட்டோவுக்கு எனக்கு எந்த ஒரு சம்பந்தம் இல்ல. இந்த போட்டோவை நாம மனைவிக்கு அனுப்பவே இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. ஏன்னா சோகாவுக்கு போட்டோ விஷயத்துல முதல்ல கிம்ஜுன் மேலதான் சந்தேகம் வந்திருக்கும். அதனாலதான் கிம்ஜுனை ஒரு தடவை மீட் பண்ணும்போது டைரக்டா அந்த போட்டோவை பத்தி கேட்காம இன்டைரக்டா கிஃப்ட்னு சொல்லி பேசியிருப்பாரு. கிம்ஜுனுக்கு அந்த உண்மை இப்ப தெரிய வரவும் சோகா இப்ப மறுபடியும் கிம்ஜுன் சொல்றது கேட்கிற சூழ்நிலையில இருக்க. அந்த கிம்ஜுனை தான் காட்டுறாங்க. கிம்ஜுன் தன்னோட கள்ள காதலி அதான் நேபர் லேடிக்கு கால் பண்றாரு. டிவி ஸ்டேஷன்ல நடக்க போற ப்ரோக்ராமுக்கு அவங்க வரக்கூடாதுன்னு அவரோட ஆளுங்களை வச்சு தடுத்திருக்க மட்டும் மாட்டாரு. அதுக்கு பதிலா தான் சொந்த பையனையை கடத்தி நீ டிவி ஸ்டேஷனுக்கு வந்தா அவனை கொன்னுருவேன்னு சொல்லி மிரட்டி இருப்பாரு. அதனாலதான் நேபர் லேடி அந்த ப்ரோக்ராமுக்கு வரல. இப்ப அந்த நேபர் லேடி கிட்டே அவரோட பையனை ஒப்படைச்சு நான் சொல்றது தெளிவா கேளு. எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நீயும் உன் பையன் இந்த நாட்டிலே இருக்க கூடாதுன்னு கொரியா விட்டே வெளியில போக சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு ஹோட்டலுக்கு வந்தா. அந்த ஹோட்டலுக்கு வெளியில தான் சீனும் கிம்ஜுனுக்காக காத்துட்டு இருக்க. ரெண்டு பேருமே ஹோட்டலுக்குள்ள போறாங்க. அங்க இருக்க ஒரு ரூம்ல தான் கிம்ஜுனை பாக்குறதுக்காக சில பேர் காத்துட்டு இருக்காங்க. இவங்க வேற யாரும் இல்ல, காங்கோட கேஸ்ல வாங்குக்கு சப்போர்ட் பண்ணி வாதாடின வக்கீல், அந்த கேஸ்ல தீர்ப்பு கொடுத்த நீதிபதி. இவங்க ரெண்டு பேருமே அங்கதான் இருக்க. சீனுக்கு அவங்க யாருன்னு தெரிஞ்சிருக்கு. ஆனா எதுவுமே காட்டிக்காம அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு மறுபடியும் லேக்குக்கு வந்தவன் பாஸ்ட பத்தி திங்க் பண்ணி பாக்குறான். சரியா 7 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது வாங் இறந்து போன டைம்ல வாங்கோட ரிச்சுவல் பண்றதுக்காக இந்த லேக்ட தான் சீனும் அவங்க அம்மாவும் வந்திருப்பாங்க. அப்ப சீன் தான் அப்பாவோட மரணத்துக்கு காரணமா இருந்த அந்த யூனை பழி வாங்குவேன்னு சொல்ல. ஆனா வாங்கோட மனைவிக்கு அதுல விருப்பம் இல்ல. தப்பா இந்த ஒரு விஷயத்தையும் பண்ணிடாதுன்னு சொல்ல. அதுக்கு சீனும் அம்மாவை என் அப்பாவை கொண்டு இருக்கா, உங்க புருஷனை கொண்டு இருக்கா, நீங்க எதுக்காக அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு கேட்கவும் அதுக்கு அம்மாவோ எனக்கு நல்லாவே தெரியும் சீன், நீ உன் அப்பாவை இழந்திருக்க. ஆனா அந்த பொண்ணாவ பையனை இழந்திருக்கா, அவளை பழி வாங்குற எண்ணத்துல நீயே உன்னை அழிச்சுக்காதன்னு சொல்ல. இப்ப சீன் பிரசன்ட்ல அதை பத்தி திங்க் பண்ணி பார்த்துட்டு தன்னோட வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கவும் வீட்டுக்கு வெளியில யூன் சீனுக்காக காத்துட்டு இருக்க. அதை பார்த்தவன் வேகமா யூன் மேல காரை மோதுற மாதிரியே வர. ஜஸ்ட் மிஸ்ல மோதாம வண்டி நிறுத்தி வெளியில வந்தவன் நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்கவும் அப்ப யூனோ நீ யாரு என்னங்கிற எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சிடுச்சு சீன். என்ன பழி வாங்குறதுக்காக பல வருஷமா காத்துட்டு இருக்கியா? ஓ உங்களுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிடுச்சா? அப்ப என் அப்பாவை கொலை பண்ணதுக்காக என் மன்னிப்பு கேட்க போறீங்களான்னு கேட்கவும் அதுக்கு யூனோ ஒருவேளை நான் மன்னிப்பு கேட்டா நமக்குள்ள இருக்க பிரச்சனையை இப்பவே முடிச்சுக்குவியான்னு கேட்க சீன் அதையும் கேட்கற மாதிரி இல்ல. நீ எம்எல் இந்த அளவு கோவமா இருந்தா என்ன கொலை பண்ண வேண்டியதானு கேட்கவும் அதுக்காக நான் இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன், உங்க வாழ்க்கையை நரகமாக்கி நான் பழி வாங்குவேன்னு சொல்ல. அதுக்கு யூனோ என்ன பழி வாங்குறேன்னு முட்டாள்தனமா யோசிக்கிறத விட்டுட்டு உன் அம்மா கூட போய் இருந்து அவங்கள பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்ல. தான் அம்மாவை பத்தி பேசவும் கோவம் வருது சீனுக்கு. என் அம்மாவை பத்தி பேச எந்த ஒரு தகுதியுமே உங்களுக்கு இல்லைன்னு சொல்லவும் நான் சொல்றதை கேளு சீன், உங்க அம்மாக்கு நடந்தது ஆக்சிடென்ட் நடச்சிட்டு இருக்கியா? இல்ல அது ஒரு குழம்புயற்சின்னு சொல்லவும் இந்த விஷயம் இப்பதான் சீனுக்கே தெரிஞ்சு அதிர்ச்சி ஆகிறான். ஏன்னா தான் அம்மாவுக்கு ஆக்சிடென்ட்
ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. தான் குடும்பம் எந்த அளவு வேதனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சியூன் அந்த போட்டோல லிங்க் அனுப்பியிருப்பான். ஆனா அதை வச்சு யூன் நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் இல்ல விபத்துன்னு சொல்லிட்டு போகவும் இவனோட வார்த்தையை நம்பலாமா இல்லையான்னு சொல்லி சீனுக்கு சந்தேகம். இப்ப கட் பண்ண டேட்டி லீவை தான் காட்டுறாங்க. டேவை தான் பார்க்க வரவும் அவர் சரியான கோவத்துல இருக்காரு. நம்ம பிளான் பண்ணபடி கிம் ஜூன் இன்னைக்கு எக்ஸ்போஸ் பண்ணலாம் நினைச்சோம். ஆனா அந்த நேபர் லேடி வராதால நம்ம பிளான் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. எதனால அந்த லேடி வரலன்னு கேட்கவும் எல்லாமே கிம் ஜூனோட வேலை தான். அவனுக்கு நம்ம பிளானை பத்தி எப்படி தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் நேபர் லேடி அவன் எப்படியோ ஸ்டாப் பண்ணிருக்கான். சரி அடுத்து என்னதான் பண்றதுன்னு கேட்க சோகாவும் நம்ம உடனே எதுவும் பண்ண வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி புதுசா எதுவும் பிளான் பண்ணலாம் சொல்ல அப்பதான் டேக்கிட்ட இருந்து கால் வருது. இவரோட அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன விஷயத்த சொல்லவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவங்க அட்மிட் பண்ண ரூம்ல பார்த்துட்டு வெளியில வரும்போது அப்பதான் யூன் வரவும் என் தம்பிட்டே இப்பதான் சொன்னான் அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன விஷயம், அதனாலதான் இங்க வந்தேன், நான் கூட இருந்து அவங்கள பாத்துக்கிறதா சொல்லவும் யூன் வேணாம், நீங்க இங்க இருந்து போகலாம், இதுக்கப்புறம் நமக்குள்ள எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, அப்படி ஒரு சம்பந்தம் இருந்தா அது கணவன் மனைவிங்கிற உறவு இல்ல, காங்கோட அப்பா அம்மாங்கிற உறவு மட்டும் தான் சொல்லிட்டு அங்க இருந்து போக சொல்லவும் கட் பண்ண இப்ப சோகாவோட அம்மாவை தான் கட்டுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு மசாஜ் சென்டருக்கு தான் வந்திருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தங்க சோகாவோட அம்மா கிட்ட நேத்து ஒரு காஃபி ஷாப்ல உன் மருமகளோட தங்கச்சியும் பார்த்ததா சொல்ல அதுக்கு சோகாவோட அம்மாவும் அவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே ஒன்னாதான் இருப்பாங்கன்னு சொல்ல ஆனா இந்த தடவை வேற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. உன் மருமகளோட தங்கச்சி கண்ணீர் விட்டு அவ அக்காவோட காலில் விழுந்து கெஞ்சிட்டு இருந்தா. நானும் அவங்க பேசுனதை கொஞ்சம் கேட்டேன். அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு, அந்த யூரிக்கும் உன் பையனுக்கும் அஃபேர் இருக்கு, அதுக்காக தான் அவன் மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தான்னு சொல்லவும் அதெல்லாம் கேட்ட சோகாவோட அம்மாவை உங்க பையனை விட்டு தரக்கூடாதுன்னு நீங்க வேற ஏதாவது கேட்டு தப்பா புரிச்சுக்குவீங்க, என் பையன் அவனோட மனைவியை ரொம்பவே காதலிக்கிறதா சொல்லிட்டு அந்த மசாஜ் சென்டர்ல இருந்து வெளியில வராங்க. வந்த உடனே தான் பையனுக்கு தான் கால் பண்ணி நான் அவனை உடனே மீட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வர சொல்றாங்க. அந்த இடத்துக்கு சோகாவும் வரவும் அம்மா எதுக்காக திடீர்னு வர சொன்னீங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கிறதா சொல்ல அப்ப சோகாவோட அம்மாவும் என்கிட்ட உண்மையை சொல்லு, உனக்கும் யூரிக்கும் அஃபேர் இருக்கான்னு கேட்க சோகாவால எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியல. அதுலயே அம்மாவும் புரிஞ்சுக்கிறாங்க சோகாவோட அம்மாவுக்கு யூனை சுத்தமா பிடிக்காது. இருந்தாலும் தான் பையன் பண்ண வேலை தெரிஞ்சு அவன் மேலே கோவப்படுறாங்க. நான் பல தடவை சொன்னேன் அந்த யூனை டைவர்ஸ் பண்ணிட்டு உனக்காக ஒரு வாழ்க்கையை வாழ, அப்ப நீ என்கிட்ட என்ன சொன்ன, என்னால என் மனைவி இல்லாம வாழ முடியாது, நான் யூனை ரொம்பவே காதலிக்கிறேன், வாழ்ந்தா அவ கூட தான் சொல்ல, இதுக்காக தான் அவ கூட வாழ்றேன்னு சொன்னியா, அவளுக்கு எப்படி இப்படி ஒரு துரோகம் பண்ண உனக்கு மனசு வந்துச்சு, இதுக்கப்புறம் என்கிட்ட வந்து யூனை காதலிக்கிறேன்னு மட்டும் சொல்லிடாதன்னு கோவமா அங்க இருந்து கிளம்ப. இப்ப கட் பண்ணா யூனை தான் கட்டுறாங்க. அவங்க அம்மாவை அட்மிட் பண்ண ரூமுக்கு வரவும் அவங்களும் மயக்கத்துல இருந்து வெளியில வராங்க. அவங்க பொண்ணை பார்த்த உடனே எதுக்காக என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தீங்க, கடையை வேற ஓபன் பண்ண வேண்டியது இருக்கு, நான் இங்க இருந்து கிளம்புறதா சொல்லவும் அவங்க பொண்ணு தான் அம்மா எதுக்காக இவ்வளவு அவசரப்படுறீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லவும் அப்ப அவங்க அம்மா கேட்கற மாதிரியே இல்ல, நான் கடையை போய் ஓபன் பண்ணி ஆகணும், நம்ம கடையை நம்பி நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்கன்னு சொல்ல அப்ப பொண்ணு யூன் தான் அம்மா நான் சொல்றது கேளுங்க, என் வாழ்க்கையில ரொம்பவே முக்கியமான ஒரு ஆள்னா அது நீங்க மட்டும்தான், நீங்க இல்லனா நானே இல்ல, எனக்காக கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி தான் அம்மாவை சமாதானப்படுத்திட்டு இருக்கவோ யூரி அதெல்லாம் வெளியில நின்று கேட்டு அழுதுட்டு இருக்க. யூனா அவங்க அம்மாவை சமாதானப்படுத்தி ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு வெளியில வராங்க. யூரிய பார்த்துட்டு எதுக்காக வெளியே நிக்கிற, ரூம்குள்ள வர வேண்டியதானே, அம்மா கிட்ட பேச வேண்டியதானே கேட்கவும் அப்பதான் யூரி ஒரு விஷயத்த சொல்றாங்க, அம்மாவோட இந்த நிலைமைக்கு காரணமே தான் தான். கட் பண்ணா நேத்து என்னதான் நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. யூரி வழக்கம் போல அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக ஹோட்டலுக்கு வரவும் அப்ப அம்மாவை யூரிக்கு பக்கத்துல வந்து உட்காடுறாங்க. பல வருஷம் கழிச்சு உன்னோட உண்மையான அம்மா உன்னை பார்க்க வந்திருக்கா, அவளுக்கு எப்படி நீ வேலை பார்க்குற இடம் தெரியும், அதோட அவ உன்னை அடிக்கும் போது உன் பாக்கெட்ல ஒரு போட்டோவையும் வச்சா, அதை நான் நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன், என்கிட்ட உண்மையை சொல்லு, அது என்ன போட்டோ, அவ எதுக்காக உன்னை தேடி வரணும்னு கேட்க அந்த கேள்வியை கேட்ட உடனே யூரியோட முகத்துல ஒரு பயம், படபடப்பு, குற்ற உணர்வு அதெல்லாம் அவங்க அம்மாவை நோட் பண்றாங்க. அவங்களுக்கும் புரிய ஆரம்பிக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சோகா யாரோ ஒரு பொண்ணு கூட ஒன்னா இருக்க மாதிரியான போட்டோ வந்திருக்கும். அந்த போட்டோல அந்த பொண்ணோட முகம் தெரிஞ்சிருக்காது. ஆனா இப்ப ரீசெண்டா யூரியாவை சொந்தமாவே பிளாக்மெயில் பண்றது, போட்டோவை பத்தி பேசினது, யூரியோட நடவடிக்கை அதெல்லாம் வச்சு அந்த போட்டோல சோகா கூட இருந்த பொண்ணு தான் வளர்த்த யூரி தான் புரிஞ்சுக்க அவங்களால அந்த உண்மையை ஏத்துக்க முடியல. உடனே யூரியம் அவங்க அம்மாவோட காலில் விழுந்து நான் பண்ணது தப்பு தான், என்னையே அறியாம இந்த தப்பு நடந்துருச்சுன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கவும் இந்த உண்மை யூனுக்கு தெரியுமான்னு கேட்க தெரியும் சொல்லவும் இவனோட அம்மாவும் கோவப்படுறாங்க. இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த ஒரு சம்மதமும் இல்ல, நீ என் மகளும் இல்ல, உன் முகத்தை கூட நான் பார்க்க விரும்பல, நீ என் வீட்டுக்கே வராதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக சொல்ல யூரி வருத்தப்பட்டு அழுதுட்டே வெளியில வந்துட்டு இருக்கவும் அப்பதான் சீனும் சோகாவும் யூரியும் ஒன்னா இருந்த போட்டோவை இவனோட அம்மா கிட்ட காட்டுறதுக்காக அந்த கடைக்கு வரும்போது உண்மை தெரியவும் ரொம்பவே எமோஷனா இருந்த இவனோட அம்மா அதே இடத்துல மயங்கி விழ சியூன் தான் அவங்களை காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணிருப்பான். சியூனுக்கு யூன் மேல கோவம் இருக்கலாம், ஆனா அவங்க அம்மா மேல கொஞ்சம் பாசம் இருக்கு. ஏன்னா யூனை பழி வாங்குறதுக்கு அவங்க மொத்த குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் தான் அவங்க அம்மாவோட கடைக்கு அடிக்கடி போக ஆரம்பிச்சான். அப்படி போகும்போதெல்லாம் அவங்க அம்மா இவங்கிட்ட ரொம்பவே அன்பாவும் அக்கறையாவும் நடந்திருப்பாங்க. அதனாலே அவங்க மேல ஒரு பாசம் இருக்கவும் தான் அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணது மட்டும் இல்லாம யூன் வர வரைக்கும் கூட அங்கேயே இருந்திருப்பான். இப்ப பிரசன்ட்ல சியூனை தான் காட்டுறாங்க. அவன் கேரேஜ்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு கால் வருது. அந்த கால் அட்டென்ட் பண்ண உடனே வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு தான் வரான். வந்து பார்த்தா அங்க அப்சர்வேஷன்ல இருந்த சீனோட அம்மா இறந்து போயிருப்பாங்க. சீனுக்குன்னு இருந்த ஒரே சொந்தம் நான் அவங்க அம்மா மட்டும் தான். அவங்களும் இப்ப இறந்து போக அவங்களுக்கு நடக்க வேண்டிய இறுதி மீறத நடந்துட்டு இருக்க. அப்பதான் சீனோட ஃப்ரெண்டோ ஹாஸ்பிட்டல்ல உள்ள அவங்க அம்மாவோட திங்ஸ் கூடவே அவங்க போன் அதெல்லாம் எடுத்துட்டு வந்து சோஜின்ட்ட கொடுத்து இது சீன் அம்மாவோட தான், இதை நீயா வீட்டை கொடுத்துருன்னு சொல்ல சோஜனும் அந்த பொருளெல்லாம் மட்டும் பத்திரமா வச்சுட்டு மொபைல் எடுத்துட்டு வந்து மட்டும் சீன் கிட்ட கொடுத்து இது உங்க அம்மாவோட போன் தான் சொல்ல சீன் அந்த மொபைல் ஆன் பண்ணா அது ஃபுல்லா அவனோட போட்டோ மட்டும் தான் இருக்கும். அதுல ஒரு ஆடியோ இருக்கு. அந்த ஆடியோவை தான் கேட்டுட்டு இருக்க. இப்ப கட் பண்ணா யூனை தான் காட்டுறாங்க. யூனு கால் பண்ணி அனியனுக்கு இப்பதான் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு, ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருந்தா சீனோட அம்மா என்மீன் இறந்து போனதா சொல்லவும் யூனு சீனு அம்மாவோட
அம்மாவோட இறுதி மரியாதை நடக்கிற இடத்துக்கு வராங்க. அவங்கள பார்த்த உடனே சோஜின் அந்த ஃப்ரெண்டும் அந்த விஷயத்த சியூனுக்கு இன்ஃபார்ம் பண்ண சியூன் அவன் அம்மா இறந்து போன வேதனையில யாருக்கிட்டயுமே பேசாம ஒரு தனி அறையில உட்கார்ந்துருப்பான். சியூன் அந்த ரூம்ல இருந்து வெளியில வர அப்ப யூனும் சியூனோட அம்மாவுக்கு மரியாதை கொடுத்து 2 நிமிஷம் அமைதியா இருக்காங்க. அப்ப அவங்க மனசுல ஓடுறது என்னன்னா, என்னோட பையனோட மரணத்துக்கு யாரு காரணமோ அந்த வாங்க தான் நான் கொலை பண்ணேன். ஆனா நான் கொலை பண்ணும் போது அந்த வாங்குக்கு ஒரு குடும்பம் இருக்கணும். அவன் இறந்து போயிட்டு அந்த குடும்பம் கஷ்டப்படணுங்கிற என்ன எனக்கு வரல. அதோட நான் இப்ப இங்க வந்ததுக்கான அர்த்தம் இறந்து போன உங்களுக்கு மரியாதை கொடுக்க மட்டும் இல்ல, வாழ்ந்துட்டு இருக்க உங்க பையனுக்காக தான். இனிமேல் நான் எப்பவுமே சியூனுக்கு ஒரு சப்போர்ட்டா இருப்பேன்னு சொல்ல அப்ப சியூன் எதுக்காக இங்க வந்தீங்க? நான் யாருமே இல்லாத ஒரு அனாதையா வேதனை படுறத பார்க்க வந்தீங்களான்னு கேட்கவும் அதுக்கு யூனும் ஓ அம்மா இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கான இறுதி மரியாதை நடக்குது, அதை பத்தி மட்டும் யோசி, மத்தத பத்தி நீ யோசிக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பும் போது சீன் அவங்களுக்கு வேகமா முன்னாடி வந்து அவங்க கையை பிடிக்கிறான். கோவத்துல எதுவும் பண்ண போறான்னு சொல்லி சோஜின் ரொம்பவே பயப்படவும் ஆனா சீன் எதுவும் பண்ணல. கொஞ்ச நேரம் கோவமா யூனை பார்த்துட்டு இருந்தவன் திடீர்னு அவன் அம்மாவை நினைச்சு பார்த்துட்டு அழ ஆரம்பிச்சிருவான். யூன் அதை பார்த்துட்டு ஓ நிலைமையை என்னால புரிஞ்சுக்க முடியுது, நம்ம அப்புறம் மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து தன்னோட வீட்டுக்கு வர அங்கதான் சோகாவும் இருக்க. யூன் கிட்ட நீ இப்ப எங்க இருந்து வரன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அந்த சியூன் வாங்கோட பையன், அவன் அப்பாவோட மரணத்துக்காக அவனை பழி வாங்க துடிச்சிட்டு இருக்கான். அதோட அவன் கிம்ஜுன் மாதிரி ஒரு ஆளு கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கான், ரொம்பவே ஆபத்தானவன், அவங்கிட்ட இருந்து தள்ளி ஏறுன்னு சொல்லப்போ அதுக்கு யூனும் சோகா மேல இன்னும் கோவத்துல தான் இருக்க, என் பிரச்சனையை நானே பாத்துக்கிறேன், உன் வேலையை மட்டும் நீ பார்த்தா போதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக கட்பனா யூனோட அம்மாவை மீட் பண்றதுக்காக சோகாவோட அம்மா வந்திருக்காங்க. நீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன விஷயம் எனக்கு லேட்டா தான் தெரியும், அதனாலதான் நீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும் போது என்னால வர முடியல, இப்ப நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு சோகாவை பத்தி யூரியை பத்தி தான் பேசுறாங்க. என் பையன் தப்பை பத்தி இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், சோகா பண்ணது தப்பு தான், அவன் பண்ண தப்புக்காக நான் மன்னிப்பு கேட்க வந்திருக்கதா சொல்லவும் அதுக்கு யூனோட அம்மாவும் ஒருவேளை உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து என்னோட இடத்துல நீங்க இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்க கண்டிப்பா சோகா மாதிரி ஒருத்தனோட என் பொண்ணை வாழ விட மாட்டேன், அவங்க 2 பேருக்குமே டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருப்பேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியில வர அப்ப யூன் அங்கதான் இருக்க. யூன் கிட்ட அவங்க பையன் சோகா பண்ண தப்புக்காக மன்னிப்பு கேட்டு 2 பேரையும் சேர்ந்து வாழ சொல்ல ஆனா யூன் அதுக்கு பதில் சொல்லாம அங்கிருந்து பத்திரமா போங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்க இப்ப சியூனை தான் காட்டுறாங்க. அவங்க அம்மாவோட உடல் தான் அடக்கம் பண்ணிட்டு இருக்க. சியூன் வேதனையோட இருக்கான். அவன் கூட சோஜினா அவன் ஃப்ரெண்டு இருக்க. அந்த இடத்துக்கு கிம்ஜுன் வராரு. சியூனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அங்கிருந்து போகவும் அப்ப சீனு கிம்ஜுன்ட்ட அவன் அம்மாவோட ஆக்சிடென்ட பத்தி கேட்கறான். நான் சில தகவல் கேள்விப்பட்டேன், என் அம்மாவுக்கு நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் இல்லைன்னு சொல்ல கிம்ஜுன் இப்ப நீ அம்மா இறந்து போன வருத்தத்துல இருக்க, உனக்கு எதுவும் பிரச்சனையா இருந்தா என்ன அப்புறம் வந்து மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகவும் சியூனுக்கு இப்ப கிம்ஜுன் மேலதான் சந்தேகம். தன்னோட சுயநலத்துக்காக கிம்ஜுன் என்ன வேணாலும் பண்ணுவான்னு சியூனுக்கு தெரியும். அப்படியே அங்கிருந்து தன்னோட வீட்டுக்கு தான் வர கூட இருந்த சோஜினி அவன் ஃப்ரெண்டையும் அங்கிருந்து போக சொல்ல அவங்க 2 பேரும் இந்த நிலைமையில சீனை தனியா வீட்டு போக விருப்பம் இல்லாம நாங்களும் கூட இருக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா சியூன் நான் இப்ப தனியா இருக்க விரும்புறதா சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் அங்கிருந்து அனுப்பிட்டு தான் வீட்டுக்குள்ள வந்தவன் அவன் மொபைல்ல உள்ள ஆடியோவை தான் கேட்கறான். அது வாங்கோட ஆடியோவை தான். வாங்க இறந்து போறதுக்கு முன்னாடி கடைசி அவனோட மனைவிக்கு தான் கால் பண்ணி பேசிட்டு இருக்கும் போது அப்பதான் யூன் அங்க வந்திருப்பாங்க. வாங்கும் காலை கட் பண்ணாமலே தன்னோட பாக்கெட்ல வைக்க அவங்க 2 பேரும் பேசுற எல்லாமே அந்த கால்ல ரெக்கார்ட் ஆயிருக்கும். சியூன் அந்த ஆடியோவை கேட்கும் போதுதான் யூனோட பக்கத்துல இருக்க நாயத்தையும் தான் அப்பா பண்ண தப்பையும் புரிஞ்சுக்கிட்டு வருத்தப்பட அப்பா அவனை பாக்குறதுக்காக யூனும் சாப்பாடு எடுத்துட்டு அங்க வர சியூனும் அவன் அம்மாவோட ஆக்சிடென்ட பத்தி கேட்க யூன் நீ இப்ப முதல்ல சாப்பிடு, சரியான நேரம் வரும்போது நானே அந்த உண்மையை சொல்றதா சொல்லி யூனும் சாப்பிட வைக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா டேவில பாக்குற ஹாஸ்பிட்டல் தான் காட்ட அங்க டேவை மீட் பண்றதுக்காக சோஜின் வந்திருக்கவும் ஆனா அவன் அவாய்ட் பண்ணிட்டு அங்க இருந்து போறான். நீ எதுக்காக என்ன அவாய்ட் பண்ணிட்டு போறேன்னு கேட்கவும் எனக்கு உன் பிளான பத்தி நல்லாவே தெரியும்னு சொல்றான். அதாவது சோஜின் ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் இருந்து சியூன் கிட்ட நம்ம பிளான் கரெக்டாவே ஒர்க் ஆகுதுன்னு டேவோட பழகுற விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்க அத டேவும் கேட்டிருப்பான். இந்த பொண்ணு தன்னை விரும்புறதால என் கூட பழகல, ஏதோ ஒரு காரணத்துக்காக பழகுறான்னு தெரிஞ்சுதா டேவும் சோஜினோட பழக ஆரம்பிச்சிருப்பான். இப்ப அந்த உண்மையெல்லாம் தெரியும் சோஜின் நான் அவனை ஏமாத்த தான் வந்திருக்கேன்னு தெரியும், அப்ப எதுக்காக என் கூட பழகுனன்னு கேட்கவும் நீ ஏதோ ஒரு பிளான் பண்ணி தான் என் கூட பழக விரும்புறேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, அது என்ன பிளான் தான் தெரியல, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உன் கூட பழகினேன், இனிமேல் நமக்குள்ள எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல, நம்ம மீட் பண்ண வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்தப்போ யூனை தான் காட்டுறாங்க. அவங்க அம்மாவோட ஹோட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. இவனோட அம்மா கொஞ்ச நாளாவே ரொம்பவே வேலைன்னு பிஸியா இருக்கவோ இவனு அவங்க அம்மா கிட்ட வந்து நீங்க எந்த வேலையும் நீங்க பார்க்க வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களை வெளியில கூட்டிட்டு வந்து ஷாப்பிங் டிராவல்னு கூட்டிட்டு போயிட்டு லாஸ்டா ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வர அங்க வந்து இவனுக்கு சோகாவோட ஞாபகம் வருது. ஏன்னா இந்த ஹோட்டலுக்கு சோகா அடிக்கடி இவனை கூட்டிட்டு வந்திருப்பாரு. அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இவனு அவங்க அம்மா கிட்ட அம்மா நீங்க எதையும் என்கிட்ட மறைக்க வேண்டியது இல்ல, சோகாவோட இருந்த பொண்ணு யாருன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு நல்லாவே தெரியும், அதோட நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்கு, நீங்க ஹோட்டல்ல மயக்கமா இருக்கும் போது உங்களை ஒரு பையன் காப்பாத்தினானே அது வேற யாரும் இல்ல, என்னால இறந்து போன யாங்கோட பையன் தான் சொல்லப்போம். அதை கேட்ட அவங்க அம்மாவும் தான் பொண்ணு நிறைய ப்ராப்ளமும் தனியா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கான்னு புரிஞ்சு வருத்தப்பட அங்க இருந்து 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. இன்னைக்கு யூன் கூட தான் அவங்க அம்மாவும் இருக்க. அவங்க பொண்ணு நினைச்சு கவலையாவே இருந்தாலும் அந்த சியூன் மேல நீ கோவப்படக்கூடாது, நீ எப்படி உன் பையனை இழந்திருக்கோம் அதே மாதிரி தான் அந்த பையனை அவன் அப்பாவை இழந்திருக்கான், நீ அவனுக்கு உதவி பண்ணணும்னு சொல்ல அந்த நேரத்துல தான் சியூன் கிட்ட இருந்து கால் வருது. அதை அட்டன் பண்ணா சியூன் அம்மாவோட போன்ல வாங்கி இறந்து போறதுக்கு முன்னாடி யூனோட பேசின ஆடியோ இருக்குமே அந்த ஆடியோ தான் பிளே பண்ணி காட்டி நடந்த பிரச்சனைக்கெல்லாம் என் அப்பா தான் காரணம், இந்த உண்மையில நான் புரிஞ்சாலும் எனக்கு ஓ மேல இருக்க கோபம் குறையல, என் அப்பாவோட மரணத்துக்கு நீ தான் காரணம் நினைக்கும் போதெல்லாம் இன்னும் அந்த கோபம் அதிகமாயிட்டு தான் இருக்குது, ஆனா ஒன்னால மட்டும் எப்படி உன் பையனோட மரணத்துக்கு யாரு காரணமோ அவரோட பையன் மேலே அக்கறையா இருக்க முடியுதுன்னு கேட்க அப்ப யூனோ என் பையனோட மரணத்துக்காக தான் உன் அப்பாவை நான் கொன்னேன், அப்படி கொல்லும் போது எனக்கு கொஞ்சம் கூட உறுத்தலும் இல்ல குற்ற
குற்ற உணர்வு இல்ல. அவரை கொலை பண்ணதுக்காக எனக்கு 7 வருஷம் தண்டனை கிடைச்சிச்சு. அந்த தண்டனை கூட எனக்கு பெருசு இல்ல. அப்படி நான் ஜெயில இருக்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் கூட என் பையனோட ஞாபகம் மட்டும் தான் எனக்கு வந்துட்டு இருந்துச்சு. அந்த வாழ்க்கையை எனக்கு ஒரு நரகமா இருந்துச்சு. நான் ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கொண்டு அந்த யாங்குக்கு ஒரு குடும்பம் இருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சு. அவர் இல்லாம அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. அந்த உண்மை எனக்கு எப்ப தெரிஞ்சிச்சோ அப்பையில இருந்து உண்மையில எனக்கு கோவம் இல்லைன்னு சொல்ல அப்ப சீனும் தான் அம்மாவோட ஆக்சிடென்ட்க்கு பின்னாடி இருக்க உண்மையை நான் கண்டுபிடிக்கணும், அதுக்கு உதவி வேணும்னு கேட்க கற்பனா. அதுக்கு அடுத்த நாளே யூன் அந்த ரிப்போர்ட்டர் ஜியாங்க கான்டாக்ட் பண்ணி என்மீனுக்கு, அதாவது சீனோட அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் நடக்கும் போது அந்த டைம்ல எடுத்த போட்டோஸ்லாம் வேணும்னு சொல்லி கேட்க அவங்களும் அந்த போட்டோஸ் சென்ட் பண்றாங்க. அந்த போட்டோஸ்லாம் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல வக்கீலா இருந்தா சொல்லுங்கன்னு சொல்ல அவங்களும் ஒரு வக்கீலோட பேரை சொல்றாங்க. அவரோட பேரு சியோ. அப்பதான் யூனுக்கும் ஸ்ட்ரைக் ஆகுது, ஆல்ரெடி இந்த வக்கீலோட பேரை எங்கேயோ கேட்டிருக்கோம்னு சொல்லிட்டு என்னோட கேஸ் டீடைல்ஸ் மறுபடியும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பண்ணதுல என்மீன் மேல ஒரு டிரைவர் கார் ஏத்திருப்பால அவனுக்கு சப்போர்ட் பண்ணி வாதாடின வக்கீலே இந்த சியோ தான் தெரிய வரவும் அவரை வந்து டைரக்டா மீட் பண்றாங்க. என்மீனோட கேஸை பத்தி டைரக்டா பேசாம இன்டைரக்டா வேற ஒரு கேஸை பத்தி பேச வர மாதிரி அவரை மீட் பண்ணி சில போட்டோஸை காட்டுறாங்க. அந்த போட்டோஸ் எல்லாம் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் போலீஸ் எடுத்த போட்டோஸ் தான். அது என்மீனோட கேஸ்ன்னு தெரியாம அந்த வக்கீலும் அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்து நடந்தது ஒரு ஆக்சிடென்ட்ல கொலை முயற்சின்னு சொல்றாரு. யோனும் இது எப்படி நீங்க ஒரு கொலைன்னு சொல்றீங்கன்னு கேட்கவும், மேடம் நீங்களே இந்த ரோட் மார்க்ஸ் நல்லா பாருங்க, நீங்க இங்க தானே ஆக்சிடென்ட் ஆனாங்கன்னு சொன்னீங்க. இப்படி ஆக்சிடென்ட் ஆன இடத்துல ஒரு வேளை அவன் இடையில வர ஆளை பார்த்திருந்தா கூட அவங்க பிரேக் போட்டிருக்கணும். அப்படி பிரேக் போட்டிருந்தா டயர் மார்க்ஸ் கொஞ்சமாவது அங்க தெரிஞ்சிருக்கணும். ஆனா அப்படி தெரியல. அவன் வேணும்னே அவங்க முன்னாடி வரும்போது காரை வேகமா ஓட்டிட்டு போய் அவங்க இடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் போய் தான் பிரேக் போட்டிருக்கான். அப்ப நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் எல்லாம் கொலைன்னு சொல்லவும் அதெல்லாம் கேட்ட உடனே யூனும் எனக்காக நீங்க இன்னொரு உதவி பண்ண முடியுமான்னு கேட்க அப்படியே கட் பண்ணா. யூனி என்ன உதவி கேட்டாங்கன்னு தெரியல. அதோட சீனை கட் பண்ணா. சியூனை தான் கட்டுறாங்க. அவன் அம்மாவோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவன் வீட்டுக்கு தான் வரவும் வீட்டுக்கு வந்தவன் அங்க ஏதோ ஒரு வித்தியாசத்தை உணர்றான். தான் வீட்டுக்குள்ள யாரோ ஒரு ஆள் வந்துட்டு போன மாதிரியே ஃபீல் பண்ணவும் கபோர்ட் கிட்ட வந்து பாக்குறான். அங்க இருக்க புக் இடம் மாதிரி இருக்கு. அப்ப கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள யாரோ ஒரு ஆள் வந்திருக்கானு தன்னோட ஃப்ரெண்டை வர சொல்லி அந்த வீடு ஃபுல்லா இது பக் இல்ல டிவைஸ் இருக்கான்னு சொல்லி செக் பண்ண சொல்ல அப்படி செக் பண்ணி பார்த்ததுல எந்த ஒரு பக் இல்லன்னு தெரிய வருது. வந்தவன் பக் எதுவும் வைக்கலனா அப்ப கண்டிப்பா இங்க ஏதோ தேடி வந்திருக்கணும், இல்ல ஏதாவது எடுக்கிறதுக்கு வந்திருக்கணும்னு சொல்ல அப்பதான் சோஜன் இருக்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றான். உங்க அம்மா இறந்து போறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னதா சொல்லவும் என்மீன் உயிர் போற நிலைமையில அவங்க பையன் கிட்ட சொல்ல சொல்லி சோஜன் ஒரு விஷயம் சொல்லிருப்பாங்க. அது என்னன்னு சோஜனும் சியூன் கிட்ட சொல்ல அது என்னன்னு நம்ம கிட்ட காட்டல. ஆனா சியூனுக்கு அந்த விஷயம் தெரியவும் உடனே யூனை கான்டாக்ட் பண்ணி நான் இப்ப ரெடியா இருக்கேன், எனக்கு எல்லா உண்மையும் தெரியணும்னு சொல்ல யூனும் சீனோட அம்மாவுக்கு எந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆச்சோ அதே இடத்துக்கு சியூனை வர சொல்றாங்க. அங்க யூன் கலெக்ட் பண்ண எல்லா டீடைல்ஸுமே சியூன் கிட்ட கொடுத்து அம்மாவுக்கு நடந்தது ஆக்சிடென்ட் இல்ல, அது ஒரு கொலை முயற்சி, அதுக்கான எல்லா எவிடன்ஸ் இதுல இருக்கிறதா சொல்ல என் அம்மாவை கொலை பண்ண ட்ரை பண்ணது யாருன்னு சொல்லி கேட்கவும் யூனும் அந்த உண்மை ஆல்ரெடி உனக்கு தெரியும் எனக்கும் தெரியும், கிம் ஜூன் தான் அந்த வேலையை பார்த்தது, அந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு எதுக்காக நீ அவங்கிட்ட வேலை பாக்குறான்னு கேட்க அப்படியே கட் பண்ணா பாஸ்ட்ல சரியா 7 வருஷத்துக்கு முன்னாடி யூன் வாங்க கொலை பண்ண கேஸ் கோர்ட்ல நடந்துட்டு இருக்க டைம். அப்ப என்மீனும் யூன் என்னதான் வாங்க கொலை பண்ணி இருந்தாலும் அவங்க பக்கத்துல இருக்க நியாயத்தையும் வேதனையும் புரிஞ்சுக்கிட்ட என்மீன் அவங்களுக்கு உதவி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போறதுக்காக போயிட்டு இருக்கவும் அந்த டைம் தான் கிம் ஜூன் வந்து கால் வந்திருக்கும். கிம் ஜூன் ஏதோ ஒரு காரணத்துக்காக என்மீனை தடுக்க ட்ரை பண்ணவும் அதுக்கு அவங்களும் என்னை யாராலையும் தடுக்க முடியாது, எனக்கு எல்லா உண்மையும் தெரியும், நான் யூனுக்கு உதவி பண்ண போறதா சொல்லிட்டு ரோட கிராஸ் பண்ணும்போது தான் அவங்க மேல ட்ரக் மோதி இருக்கும். அடுத்த கொஞ்ச நேரத்துல சியூனுக்கு இந்த விஷயம் தெரியவும் அடிப்பட்ட அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருப்பான். அதோட அவங்க நிலைமைக்கு யாரு காரணமா அந்த ட்ரக் டிரைவர் போலீஸ்ல மாட்டிக்கிட்டான் தெரியவும் அங்க டைரக்டா அவனையும் தேடி போய் அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அப்ப சியூனுக்கு உதவி பண்ற மாதிரி கிம் ஜூன் அங்க வந்து இந்த கேஸ் எனக்கு ரொம்பவே முக்கியமானது, இந்த சியூனு என் பையன் மாதிரி அவங்க அம்மாவுக்கு நடந்த அநியாயத்துக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும், அந்த கேஸை நீங்க நல்லபடியா விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்க அம்மாவுக்கு தேவையான ஹாஸ்பிட்டல் பில்ஸ் எல்லாத்தையுமே கிம் ஜூன் தான் பாத்துக்குவான். அப்போ ஒரு கட்டத்துல என்மீனோட கேஸ் முடிஞ்சு அந்த ட்ரக் டிரைவர் மேல இந்த ஒரு தப்பு இல்ல, இது தெரியாம நடந்த ஒரு ஆக்சிடென்ட் தானே, அவன் கேஸ்ல இருந்து வெளியில வரவான், அதான் சியூனால ஏத்துக்க முடியல, அந்த ட்ரக் டிரைவரை விடக்கூடாது, நம்ம வீட்டுக்கே சண்டை போட வரவும் வீட்டோட டோர் க்ளோஸ் ஆயிருக்கு, ஆனா அப்பவும் போகாம வெளியில நின்று கத்திட்டு இருக்க அந்த இடத்துக்கு கிம் ஜூன் வந்து அம்மாவுக்கு நடந்த ஒரு ஆக்சிடென்ட் தெரியாம நடந்துருச்சுன்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்தி அங்கிருந்து கூட்டிட்டு போயிருப்பாரு. அப்பதான் ட்ரக் டிரைவரோட மனைவியும் காட்டுறாங்க. ரெண்டு பேருமே வெளியில போட்டு வீட்டுக்குள்ளதான் இருக்கவும் அவன் மனைவி டிரைவர் கிட்ட நம்ம பையனுக்கு கண்டிப்பா ஆபரேஷன் நடக்குமான்னு கேக்குறாங்க. என்ன விஷயம்னா இந்த டிரைவரோட பையனோட உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதனால அவனுக்கு ஆபரேஷன் பண்ண வேண்டியதுக்கு நிறைய பணம் செலவாகும், அதை தெரிஞ்சுக்கிட்ட கிம் ஜூனும் அந்த டிரைவருக்கு உதவி பண்றதா சொல்லி அவன் மூலமாவே என்மீனை ஆக்சிடென்ட் பண்ணிருப்பாரு. ஆனா இந்த உண்மையெல்லாம் எப்படி யூனுக்கு தெரியும்னா என்மீனோட கேஸை பத்தி டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண போது அந்த ட்ரக் டிரைவர் இப்ப உயிரோட இல்லங்கிற விஷயம் தெரிய வரவும் டைரக்டரோட மனைவியை வந்து பார்த்து விசாரிச்சிருப்பாங்க. அப்படி விசாரிச்சது மூலமா தான் ஜியாங் ஃபவுண்டேஷன் உயிருக்கு போராடிட்டு இருக்க டிரைவர் பையனுக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு உதவி பண்றதாவும் அதுக்காக தான் அந்த டிரைவர் கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காரோ எல்லா உண்மையும் தெரிய வந்திருக்கும். ஆனா கடைசியில அந்த ஃபவுண்டேஷன் மூலமா எந்த ஒரு உதவியும் அந்த பையனுக்கு கிடைக்காம அந்த டிரைவரோட பையன் இறந்து போக தான் பையனை காப்பாற்ற முடியலங்கிற குற்ற உணர்வுடைய கொஞ்சம் கொஞ்சமா அந்த டிரைவர் இறந்து போயிருப்பான். இப்போட மனைவி மட்டும் தான் உயிரோட இருக்கவும் அவங்கள வந்து விசாரிச்சது மூலமா தான் இந்த உண்மையெல்லாம் யூனுக்கு தெரிய வந்திருக்கும். அந்த லேடிட்ட விசாரிச்சது மூலமா யூன் மட்டும் இந்த டிரைவரோட மனைவியை தேடி வந்து விசாரிக்கல, இதுக்கு முன்னாடி சீன் அந்த டிரைவர் மனைவியை பார்த்து விசாரிச்சிருக்காங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கும். இவனும் சீன் கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, அம்மாவோட ஆக்சிடென்ட்க்கு முக்கியமான காரணமே கிம் ஜூன் தான் உனக்கு தெரியும், அப்படி தெரிஞ்ச அவங்க கிட்ட வேலை பார்க்க என்ன காரணம்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கான காரணம் இதுதான், சீனுக்கு அவன்
அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் தேவை. அதோட சியூன் தன்னை எப்பவுமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பானோ. தான் தப்பான விஷயம் எதுவும் பண்ணா எங்க தான் அம்மாவோட உயிருக்கு ஆபத்து வந்திருந்தா சியூனும் எல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்க. கட் பண்ணா இப்ப பிரசன்ட்ல கிம் ஜூனை தான் கட்டுறாங்க. ஒரு ஆர்ஃபனேஜுக்கு வந்து அங்க இருக்க குழந்தைங்களோட விளையாடிட்டு அவங்களுக்கு கிறிஸ்துமஸுக்கான பரிசெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு தன்னோட பாப்புலாரிட்டிக்காக. இப்ப அந்த ஆர்ஃபனேஜ்ல இருந்து வெளியில வரும்போது தான் செக்ரட்டரி மூலமா சியூனும் யூனும் என்மினுக்கு ஆக்சிடென்ட் ஆன இடத்துல மீட் பண்ண விஷயம் கிம் ஜூனுக்கு தெரிய வரவும் இந்த சியூன் அடங்குற மாதிரி தெரியல. அவ அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்காம விட மாட்டா போல இருக்கு. இவன் கூட இப்ப யூனு சேர்ந்துட்டாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து என்னதான் பண்ண போறாங்கன்னு பாக்கலாம்னு சொல்ல இப்ப யூனு அவங்க வீட்டுல இருக்கும் போது அப்ப அந்த சியூப்ட் வந்து மெயில் வருது. அதான் யூனு ஒரு வக்கீல மீட் பண்ணி அந்த வக்கீல்கிட்ட நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும்னு கேட்டிருப்பாங்களே. அது என்னன்னா அவங்க காட்டுல போட்டோஸ் எல்லாம் வச்சு அங்க நடந்தது ஒரு ஆக்சிடென்டா இல்லையான்னு வேற ஒரு கேஸ பத்தி பேசுற மாதிரி அதுக்கு ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி சென்ட் பண்ண சொல்லிருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட் இப்ப ரிசீவ் ஆகும். அதுதான் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்க. அப்பதான் இன்னொரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்குது. அந்த வக்கீல் சிபு ஒரு ஹோட்டலுக்கு வர சொல்லி தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்திருப்பாரு. யூன் அந்த ஹோட்டலுக்கு போகும்போது அங்க வக்கீலுங்களாம் கலந்துக்கிற மாதிரி ஒரு ஈவென்ட் நடந்துட்டு இருக்கும். அந்த ஈவென்ட்ல காங்கோட கேஸ் நடக்கும்போது அப்ப வாங்குக்கு சப்போர்ட் பண்ணி வாதாடின வக்கீல் அந்த கேஸ்ல தீர்ப்பு கொடுத்த நீதிபதி அதோட அந்த சியூப் இவங்க 3 பேருமே ஒன்னா இருக்கதை யூன் பார்த்திருப்பாங்க. முக்கியமா அவங்க எல்லாருமே ஒன்னா கிம் ஜூனோட இருக்க மாதிரியான போட்டோஸும் இருக்கு. அப்ப இவங்க எல்லாருமே ஒரே டீம் தான் சொல்லி யூன் புரிஞ்சுக்கவும் அப்பதான் இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. அதாவது யூன் ஜெயிலுக்கு போகும்போது சோகா அவர்கிட்ட வந்து நான் கண்டிப்பா என்னால முடிஞ்ச எல்லாத்தையுமே பண்ணுவேன், நான் உன்னை கண்டிப்பா வெளியில கொண்டு வர ட்ரை பண்ணுவேன்னு சொல்லியிருப்பாரு. சாதாரண ப்ரொஃபசர் எனக்கு இந்த அளவு டீடைல் தெரியும் போது சோகா மாதிரி ஒரு ரிப்போர்ட்டருக்கு இந்த தகவல்லாம் முன்கூடியே தெரிஞ்சிருக்காதான்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் சோகா ஒரு தடவை யூனோட கண்ணில் படக்கூடாதுன்னு ஒரு பாக்ஸை மறைச்சு வச்சிருப்பாரு. அந்த விஷயம் ஞாபகம் வரவும் அந்த பாக்ஸை எடுத்து பாக்குறாங்க. அதுலதான் காங் கேஸோட மொத்த டீடைலுமே இருக்கு. அதை செக் பண்ணும்போது தான் கிம் ஜூன் தான் இது எல்லாத்துக்குமே பின்னாடி இருக்க மூலதனம். வாங்க வெளியில கொண்டு வரதுக்கு முக்கியமான காரணமே அவன் தானோ. வாங்குக்கு சப்போர்ட் பண்ண வக்கீல் நீதிபதி எல்லாருமே கிம் ஜூனோட ஆளுங்க தாங்கிற உண்மை ஏற்கனவே சோகாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப எதுவுமே பண்ணாம இருக்க காரணம் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக டைரக்டா சோகா வந்து மீட் பண்றாங்க. அந்த பாக்ஸையும் அதுல இருக்க ப்ரூஃபையும் காட்டி நம்ம பையனை கொலை பண்ண கொலகான வெளியில வரதுக்கு முக்கியமான காரணமே கிம் ஜூன் தான், இவ்வளவு பிரச்சனை நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமே கிம் ஜூன் தான். அப்ப எதுக்காக இந்த உண்மையில நீ வெளியில கொண்டு வரலன்னு கேட்கவும் சோகா என்னால முடிஞ்சது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், என்னால இதுக்கு மேல முடியாதுனோ, என்கிட்ட அதுக்கான சக்தி இல்லைன்னு சொல்ல நம்ம பையன் காங்காக நீ போராடலன்னு நான் போராடுவேன், உண்மையை வெளியில கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு இவன் அங்க இருந்து கிளம்பவும் அப்ப சோகாவும் என் வாழ்க்கையிலேயே முக்கியமான 2 பேர்னா நீயும் என் பையன் தான், என் பையனை ஏற்கனவே நான் இழந்துட்டேன், உன்னையும் இழக்க நான் தயாரா இல்லைன்னு சொல்ல இவன் எதுவுமே சொல்லாம அங்க இருந்து போகவும் அப்ப சோகாவும் எலெக்ஷன் கேம்பெயின்ல இருக்க கிம் ஜூனை கான்டாக்ட் பண்ணி நான் உங்களை மீட் பண்ணி ஆகணும்னு சொல்ல இந்த கிம் ஜூன் வழக்கமா ஒரு சின்ன ஹோட்டலுக்கு போவாரு. அங்கதான் சோகா காத்துட்டு இருக்க. கிம் ஜூனோட செக்ரட்டரியோட அங்க வரவும் தான் செக்ரட்டரி வெளியே வெயிட் பண்ண சொல்லிட்டு சோகாவோட பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப சோகாவும் உன் கட்சியில் சேர சொல்லி என்ன கேட்டிய, அதுக்கு இப்ப நான் தயாரா இருக்கிறதா சொல்லப்போம். ஆனா கிம் ஜூன் அதை நம்பல. ஏற்கனவே எனக்கு எதிராக நீ பிளான் பண்ணிருக்க, இப்ப புதுசா எதுவும் பிளான் பண்றேன்னு கேட்கவும் என்னால முடிஞ்சது எல்லாத்தையுமே பண்ணிட்டேன், இனிமேல் உனக்கு எதிராக பண்ண என்கிட்ட எந்த ஒரு பிளானும் இல்ல, அதனாலதான் உன் கூட நான் சேர போறேன், இதுக்கப்புறம் உனக்கு நான் விசுவாசமாவோம், நீ பிரைம் மினிஸ்டராக என்னால முடிஞ்ச உதவியை பண்றதா சொல்ல கிம் ஜூனுக்கு இன்னமும் சோகா மேல நம்பிக்கை இல்ல. இருந்தாலும் இவன் உதவி நமக்கு தேவைப்படணும், கட்சியில சேர ஒத்துக்க. அப்படியே கட் பண்ண அந்த பொலிட்டிஷியன் சாயை தான் காட்டுறாங்க. அவர் ஃபேமிலியோட இருக்கும் போது அந்த இடத்துக்கு சீனு வரான். சாய் கிட்ட ஹலோ சார், நீங்க பொலிட்டிஷியன் சாய் தானே, நான் உங்க ஸ்பீச் எல்லாம் கேட்டிருக்கேன், எனக்கு ரொம்பவே பிடிக்கும், எனக்காக ஒரே ஒரு ஆட்டோகிராஃப் மட்டும் ஒரு போட்டோவை காட்ட அதுல சாய் சில பொண்ணுங்களோட இருக்க மாதிரியான போட்டோ தான் இருக்கும். அந்த போட்டோவை பார்த்த உடனே தனியா வந்து சீன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. உனக்கு என்னதான் வேணும்னு மிரட்டி கேட்க அப்ப சீனோட ஆடியோ பிளே பண்ணவும் அதுல கிம்ஜோட வாய்ஸ் தான் இருக்கும். அவன் பிரசிடென்ட் ஆன உடனே அவங்க எதிராக இருந்த எல்லாரோட போட்டோவையும் வெளியில எக்ஸ்போஸ் பண்றதுக்கான பிளான் பண்ணியிருப்பான். அந்த விஷயம் தெரியவும் சியூன் சாய் மூலமாவே கிம்ஜூனுக்கு எதிராக யார் யாரெல்லாம் எலெக்ஷன்ல நாமினேட் பண்ணிருந்தாங்களோ அவங்க எல்லாருமே வர வச்ச ஒரு மீட்டிங் போட நீங்க பண்ண நிறைய தப்புக்கான எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி கிம்ஜூன் கிட்ட கொடுத்ததே நான் தான், அதை வச்சுதான் கிம்ஜூன் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்கான், ஒரே ஒரு தடவை மட்டும் அவன் பிரசிடென்ட் ஆனா போதும், அதை வச்சு அவன் கண்ட்ரோல உங்க எல்லாருமே வச்சிருப்பான், அப்படி எதுவும் நடக்க கூடாதுன்னா நான் சொல்றது நீங்க கேட்கணும்னா அவங்க எல்லாருமே தாப்பாக்கா வர சொல்லி கிம்ஜூனுக்கு எதிராக பிளான் பண்ண இப்ப சோகாவை தான் காட்டுறாங்க. கிம்ஜூன் கிட்ட சொன்ன மாதிரி அவனுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக தன்னோட சேனல்ல கிம்ஜூன் தான் எலெக்ஷன்ல வின் பண்ண வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்க. அதை பத்தி டேட்டை லீவுக்கு தெரிய வரவும் டைரக்டா சேனலுக்கே வந்து எல்லாருக்கும் முன்னாடி கிம்ஜூன் மாதிரியான கேவலமான ஒருத்தனுக்கு நீ எப்படி சப்போர்ட் பண்றன்னு சோகாவை அவமானப்படுத்தி சண்டை போட்டுட்டு இருக்க. செக்யூரிட்டிஸ்லாம் அங்க வந்து லீவ் இழுத்துட்டு போறாங்க. இப்ப நடந்த விஷயம்லாம் சோகாவை ஃபாலோ பண்ற ஆளுங்க மூலமா கிம்ஜூனுக்கு தெரிய வர உடனே சோகாவுக்கு கால் பண்ணி நீ சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டு எனக்கு உதவி பண்ற, அதனால நிறைய பிரச்சனையும் ஃபேஸ் பண்ற போல இருக்கு, சரி பரவாயில்ல எப்ப என் பார்ட்டியில ஜாயின் பண்ண போறேன்னு கேட்க சோகாவும் நான் சீக்கிரமாவே ஜாயின் பண்றதா சொல்ல இப்ப சியூனை தான் காட்டுறாங்க. கிம்ஜூனோட எலெக்ஷன் கேம்பெயின் நடக்கிற இடத்துக்கு தான் வரவும் அங்க இருந்து சோஜனை கான்டாக்ட் பண்ணி கிம்ஜூனோட கண்ட்ரோல்ல இருக்க ஃபவுண்டேஷனோட டீடைல்ஸ் எல்லாம் வேணும்னு கேட்க கட் பண்ண யூனை தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு கிடைச்ச டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் பண்ணி பார்க்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கு பின்னாடி இருக்க ஒரே ஆளு இந்த கிம்ஜூன். ஆனா எதுக்காக அவன் இதெல்லாம் பண்ணணும்னு சியூனை வந்து மீட் பண்ணி என் பையனோட கேஸ்ல உன் அப்பா வெளியில வர முக்கியமான காரணமா இருந்ததே கிம்ஜூன் தான், அவன் தான் உன் அம்மாவே ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கான், என் பையன் கேஸுக்கும் அம்மா ஆக்சிடென்ட்டுக்கும் ஏதோ ஒரு வகையில கனெக்ஷன் இருக்கு, அதை நம்ம கண்டுபிடிக்கணும், உன் அம்மாவோட ஆக்சிடென்ட்ல வேற ஏதாவது தகவல் கிடைச்சா கூட அது சின்ன விஷயமா இருந்தா கூட என்கிட்ட சொல்லுன்னு சொல்லவும் அப்பதான் செய்யணும் என் அம்மா இறந்து போறதுக்கு முன்னாடி சோஜன் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க டேப்லெட்டுங்கிற வார்த்தையை, ஆனா என் அம்மா கிட்ட இப்போ எந்த ஒரு டேப்லெட்டுமே இருந்ததில்ல,
அவங்க எந்த ஒரு டேப்லெட்டும் யூஸ் பண்ணி நான் பார்த்ததில்லன்னு சொல்ல அதோட ரீசெண்டா என் வீட்டுக்கு யாரோ ஏதோ ஒரு பொருளை தேடி வந்திருக்காங்கன்னு சொல்ல இவனு அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் அங்க இருந்து ஒரு லைப்ரரிக்கு வராங்க. அப்ப சியூன் சொன்ன விஷயத்தை பத்தி திங்க் பண்ணி பாக்குறாங்க. சியூனோட அம்மா சாகிறதுக்கு முன்னாடி எதுக்காக டேப்லெட்டுங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கணும், அந்த டேப்லெட் எதுவா இருக்கும்னு யோசிக்கும் போதுதான் அந்த இடத்துல நேபர் லேடியை பார்க்க நான் இன்னும் கொஞ்ச நாளே நாட்டை விட்டு போக போறதா சொல்றாங்க. அதுக்கு இவனும் நீங்க நாட்டை விட்டு போக காரணம் யார், அந்த கிம்ஜோனுக்கு பயந்தா போறீங்களா, அவனை மாதிரி தப்பான ஒரு ஆளுக்கு பயப்பட போறீங்களான்னு கேட்கவும் நான் என் பையனுக்காக யோசிக்கணும், அவன் தான் எனக்கு முக்கியம்னு சொல்ல என்னோட பையன் கேஸ்ல அந்த கிம்ஜூன் ஏதோ ஒரு வகையில சம்மந்தப்பட்டிருக்கேன், அதுல இருக்க உண்மையை நான் கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப அப்ப அந்த நேபர் லேடியா கிம்ஜூன் ரொம்பவே ஆபத்தானவன், அவங்கிட்ட கொஞ்சம் பத்திரமா இருங்கன்னு சொல்ல கற்பனை இப்ப சோகாவை தான் காட்டுறாங்க. டிவி ஸ்டேஷன்ல ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் தங்குற ஒரு இடத்துக்கு தான் வராரு. ஏன்னா சோகாவுக்கு இவனுக்கு இடையில ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கிறதால கூட இருந்து இவனும் தொலை பண்ண வேணாம் தான் தனியா வந்திருக்க அந்த இடத்துக்கு தான் வரவும் அவர் பின்னாடி ஒரு கார் வருது. அதை சோகா நோட் பண்ணிட்டு அந்த கார்ல இருக்க ஆளுகிட்ட வந்து நான் வேலை முடிஞ்சோன்னு வீட்டுக்கு தான் வர போறேன், வீட்டுல இருந்து டைரக்டா வேலைக்கு தான் போக போறேன், இதுக்கிடையில இந்த ஒரு விஷயத்தையும் பண்ண போறதில்ல, நீ என்ன எப்பவுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்க வேண்டியதுலன்னு சொல்லிட்டு அவரோட வீட்டுக்குள்ள போக போறாரு. அப்படி போறதுக்கு முன்னாடி அவருக்கு சில லெட்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கும். அந்த லெட்டர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு தான் வீட்டுக்குள்ள வந்தா தான் பையன் காங்கோட ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அதை நினைச்சு வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்க இப்ப அந்த நெய்பர் லேடி நாட்டை விட்டு போறதுக்காக உங்க வீட்டுல இருக்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அதை இவனும் உங்க வீட்டுல இருந்து பாத்துட்டு இருக்கப்போ அப்பதான் பேக் பண்ணும்போது ஒரு சைக்கிளையும் எடுத்து வைக்கிறாங்க. அந்த சைக்கிளை பார்த்த உடனே இவனுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்குது. 7 வருஷத்துக்கு முன்னாடி அதாவது காங் இறந்து போன அதே நாள் இவன் ஏர்போர்ட்டுக்கு போகாம காங்க பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருப்பாங்களா. அப்ப அந்த நேபர்லோட பையன் சைக்கிள் ஓடி விளையாடிட்டு இருந்திருப்பான். அதை அவங்களும் அவங்க மொபைல் கேமரா மூலமா வீடியோ எடுத்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த விஷயம் ஞாபகம் வரவும் உடனே அவங்கள பாக்குறதுக்காக கீழே இறங்கி வரவும் டோர் ஓபன் பண்ணா வீட்டுக்கு வெளியில அந்த நேபர் லேடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் கிட்ட நான் இந்த நாட்டை விட்டே போக போறேன், என்னால உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்திருந்தா அதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க, அதோட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லதான் நான் இங்க வந்தேன். 7 வருஷத்துக்கு முன்னாடி உங்க பையன் காங் இந்த வீட்டை விட்டு டேப்லெட்டோட போகும்போது நான் அவனை பார்த்ததா சொல்லிட்டு அங்கிருந்து போகவும் அப்பதான் இவனுக்கு அந்த விஷயம் ஞாபகம் வருது. தான் பையன் கடைசியா ஒரு டேப்லெட்டை வச்சு விளையாடிட்டு இருந்தானே, அந்த டேப்லெட் எங்க தான் இருக்குன்னு வீடு ஃபுல்லா தேடி பாக்குறாங்க, கிடைக்கல. உடனே சோகாவை கான்டாக்ட் பண்ணி நம்ம பையன் சாகிறதுக்கு முன்னாடி கையில ஒரு டேப்லெட் வச்சிருந்தானே அந்த டேப்லெட் எதுவும் நீ பாத்தியான்னு கேட்க சோகாவுக்கு அதை பத்தி எதுவும் தெரியல. அப்பதான் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, சீனோட அம்மா டேப்லெட்னு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்களே, அந்த டேப்லெட் ஏன் காங்கோட டேப்லெட்டா இருக்க கூடாதுன்னு. அதனால கால்ல இருக்க சோகா கிட்ட தெளிவா எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாம காலை கட் பண்ணிடுவாங்க. அப்ப சோகாவும் திடீர்னு எதுக்காக நம்ம பையனோட டேப்லெட்டை பத்தி கேட்கணும், ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு டிவி ஸ்டேஷன்ல இருந்து வேகமா அவரோட வீட்டுக்கு தான் வராரு. இப்ப கட் பண்ண யூரியை தான் காட்டுறாங்க. அவங்க ஷாப்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வருது. ஒரு தயக்கத்தோடையும் பயத்தோடையும் இந்த கால் அட்டன் பண்ண அவங்க அம்மா வர சொல்லவும் யூரி அவங்க அம்மா கூப்பிட்டதால உடனே கடைக்கு வர அங்க அவங்க அம்மா எதுவுமே நடக்காத மாதிரி நடந்துக்கிறாங்க. தான் பொண்ணை வர சொல்லி சாப்பிட சொல்றாங்க. அதோட யூன் ஃபாரின் ட்ரிப்புக்கு போயிருக்க, அதனால நம்ம தான் காங்வாவையும் மருமகனையும் நல்லபடியா பாத்துக்கணும், அவங்களுக்காக சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுக்கணும்னு சொல்லி பேசுறாங்க. அப்பதான் யூரிக்கும் புரியுது தான் அம்மாவுக்கு மைண்ட்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு. அவங்களுக்கு பழச சில விஷயங்கள் ஞாபகம் இல்ல, முக்கியமா காங் இறந்து போன விஷயம் கூட ஞாபகம் இல்லங்கிறது தெரிய வர இப்ப சீனை தான் காட்டுறாங்க. அவங்க அம்மாவோட போனை தான் மறுபடியும் செக் பண்ண அதுல இன்னும் நிறைய ஆடியோஸ் இருக்கு. அதுல இருக்க நிறைய கால் ரெக்கார்டிங்ஸையும் கேட்டுட்டு இருக்கும் போது அதுல ஒரு கால் ரெக்கார்டிங்ல சீனோட அப்பாவோட மனைவி கிட்ட நீ தான் அந்த பொருளை பத்திரமா வச்சுக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அப்படி ஒவ்வொரு ஆடியோவை கேட்டுட்டு இருக்கும் போது அதுல ஒரு ஆடியோவை கேட்கும் போது அவங்க அம்மா கூட சீனு இருந்திருப்பாங்க. அந்த காலை பேசி முடிச்சுட்டு அவங்க பையன் கிட்ட எனக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பொருளை உங்ககிட்ட தர போறேன், அதை நீ தான் பத்திரமா பாத்துக்கணும்னு ஒரு பெண்டன்ட்டை கொடுத்திருப்பாங்க. பிரசன்ட்ல சீனு அந்த பெண்டன்ட்டை பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணும்போது அந்த பெண்டன்ட்ல டப்புன்னு ஒரு சவுண்ட் கேட்கும். அப்பதான் சீனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, இதே மாதிரி ஒரு சவுண்ட் தானே அப்பாவும் அம்மாவும் பேசும்போது கூட கேட்டேன்னு சொல்லி யோசிக்கவும் அப்பதான் காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. யாருன்னு வெளியில வந்து பார்த்தா அங்க யூன் தான் வந்திருப்பாங்க. இப்ப கட் பண்ணா சோகாவை தான் காட்டுறாங்க. யூனோட பேசினதுக்கு அப்புறம் ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு தன்னோட வீட்டுக்கு தான் வேகமா வரவும் அங்க இருக்க பொருள் எல்லாம் கலைஞ்சிருக்கு. அதோட யூன் அங்க இருந்து கிளம்பும் போது தவறுதலா அவங்க போனையும் மறந்து வச்சுட்டு போயிருப்பாங்க. அதை பார்த்துட்டு இந்த யூன் போன் வச்சுட்டு எங்க தான் போயிருப்பான்னு யோசிக்கவும் அப்பதான் டிவி ஸ்டேஷன்ல கால் வருது. சார் ஒரு முக்கியமான மீட்டிங் நடக்குது, உடனே வாங்கன்னு சொல்லவும் சோகா உடனே வரதா சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு டிவி ஸ்டேஷனுக்கு போக இப்ப கட் பண்ணா சீனோட வீட்டை தான் காட்டுறாங்க. சீனோட பெண்டன்ட்டை யூன் கிட்ட காட்டி என் அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் நடக்கிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பெண்டன்ட் கிட்ட கொடுத்து இது ரொம்பவே ஒரு முக்கியமான பொருள்னும் இதே நான் பத்திரமா பாதுகாக்க சொன்னதா சொல்ல அப்ப ரெண்டு பேருக்குமே இந்த பெண்டன்ட்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தோணுது. அதனால சீனும் அந்த பெண்டன்ட்டை ஓபன் பண்ணா அதுல அவங்க அம்மாவோட போட்டோ அவன் போட்டோவும் இருக்கும். அவன் அம்மா போட்டோ ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன மெமரி கார்டு இருக்கு. அந்த மெமரி கார்டை சிஸ்டம்ல போட்டு செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு எலக்ட்ரானிக்கல் ரிப்பேர் ஷாப்போட போட்டோவும் அங்க சர்வீஸ் கொடுத்த ஒரு டேப்லெட்டோட பில்லு இருக்கு. அதை பார்த்த உடனே நம்ம தேடுற டேப்லெட் இதுவா தான் இருக்கணும். அங்க இருந்து 2 பேரும் கிளம்பவும் அவங்கள ஃபாலோ பண்ண மாதிரியே கிம்ஜோட செக்ரட்டரி வர சியூன் அதை கண்டுபிடிச்சிருவான். அதனால யூன் முதல்ல கார்ல போக பின்னாடி தான் சியூன் வரவும் ஒரு வளைவுல யூனோட காரை போக விட்டுட்டு அந்த செக்ரட்டரி கார் வராத மாதிரி வழியை மறைச்சுக்கவும் கற்பனை இப்ப யூரியை தான் காட்டுறாங்க. யூனோட அம்மா தான் பேரனை பாக்குறதுக்காக கிளம்பிட்டு இருக்கவும் அப்ப யூரி அம்மா அவசரப்படாதீங்க, நான் அக்கா கிட்ட இப்பதான் பேசினேன், அக்காவை இங்க வரேன்னு சொன்னாங்க, இதோ நான் கால் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியில வந்து யூனுக்கு கால் ட்ரை பண்றாங்க. ஆனா யூன் கால் அட்டன் பண்ணல. சரி ஏதாவது சமாளிப்போம்னு சொல்லிட்டு அம்மாவை பாக்குறதுக்காக ஹோட்டலுக்குள்ள வந்தா அங்க அவங்க அம்மா இல்ல, எங்க போனாங்கன்னு தெரியல. அவங்க பேக் பண்ண சாப்பாடுலாம் கீழே விழுந்து கிடக்க தான் அம்மா எங்கேயோ போயிட்டாங்கன்னு யூரி தேடி போகவும் இப்ப யூனு தான் காட்டுறாங்க. அந்த ரிப்பேர் ஷாப்புக்கு வந்து அதோட ரிசிப்டை கொடுத்து சர்வீஸ் கொடுத்து அந்த டேப்லெட்டை வாங்கவும் அதை
அவங்க பையனோட டேப்லெட் தான். இந்த டேப்லெட்ல இருக்க ரகசியம் என்ன, எதுக்காக சீனோட அம்மா இதை பாதுகாத்து வச்சிருக்கணும். இப்ப யூன் அவங்க வீட்டுக்கு வந்து அந்த டேப்லெட் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல 7 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது காங்கோட ஆக்சிடென்ட் நடந்தால என்னதான் நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. அந்த டைம்ல யூனோட பிறந்தநாள் இன்னும் கொஞ்ச நாள் வரப்போதுன்னு அவங்களுக்கு பிரசன்ட் பண்றதுக்காக பாட்டு பாடி காங் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தான். அந்த டைம்ல தான் ஏர்போர்ட்ல இருந்து யூன் வரவும் காங்க மீட் பண்ணதுக்கு அப்புறம் சோகாவை பாக்குறதுக்காக வீட்டுக்குள்ள போயிடுவாங்க. அப்ப வீடியோ ஆன்ல இருக்கும் போது காங் விளையாடுறதுக்காக வெளியில வந்துருவான். அந்த நேரத்துல தான் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். ஆனா அந்த ஆக்சிடென்ட் பண்ணது சீனோட அப்பா யாங்கல கிம் ஜோன். ஆக்சிடென்ட் ஆன உடனே காங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகாம அவன் அடிப்பட்ட நிலைமையிலே கார்ல தூக்கி போட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுவான். அங்கிருந்து யாங்க கால் பண்ணி வர சொல்லி அடிப்பட்ட நிலைமையில இருக்க காங்க காட்டவும், இந்த பையனை எதுக்காக இன்னும் உன் கார்ல வச்சிருக்க, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனா காப்பாற்ற முடியும்னு சொல்ல கிம் ஜோனும் அது என்னால முடியாது, ஏன்னா நான் ட்ரிங்க் பண்ணிருக்கேன், போலீஸ் கேஸ் ஆனா அந்த விஷயம் வெளியில தெரிஞ்சிடும், அடுத்து அந்த பையன் முகத்தை வேற பார்த்திருக்கான், அடுத்த எலெக்ஷன்ல பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக எனக்கு வாய்ப்பு கிடைக்க போது, என்னால இவனை காப்பாத்தி டிஸ்க் எடுக்க முடியாதுனோ, அந்த பையனை கொன்னுட்டு பழியை நீ ஏத்துக்கோன்னு சொல்ல சீனோட அப்பா யாங்குக்கு அதுல விருப்பம் இல்ல. ஆனா அந்த டைம் அவர் பையன் சீனு ஹாஸ்பிட்டல்ல மோசமான நிலையில இருந்தான். ஹார்ட் சர்ஜரி பண்ணியே ஆகணும். தான் பையனை காப்பாத்துறதுக்காக வேற வழி இல்லாம காங் மேல காரை ஏத்திட்டு அந்த பழியை தான் ஏத்துக்கிட்டா. தான் பையனை காப்பாத்த சொல்லி டீல் போட்டிருக்கவும் கிம் ஜூன் அதுக்கு சம்மதிச்சுட்டு அங்கிருந்து போக சின்ன காயத்தோட உயிருக்கு போற நிலைமையில இருந்த காங்க எடுத்துட்டு வந்து காரோட பின்பக்கம் வச்சு கார் டயரை மறுபடியும் ஏத்திருப்பாரு. இது எல்லாமே காங்கோட டேப்லெட்ல பதிவாயிருக்கும். அதை இப்ப பிரசன்ட்ல யூன்னு கேட்டு தான் பையனுக்கு நடந்த கொடுமையை நினைச்சு வருத்தப்படுற அது அந்த ரூமுக்கு வெளியில என்ன சீன்னு கேட்டுருவான். இது வரைக்கும் தான் அப்பா தெரியாம ஆக்சிடென்ட் பண்ணிதான் காங் இறந்து போனதா நினைச்சவனுக்கு இப்ப தன்னோட உயிரை காப்பாத்ததான் தான் அப்பா இப்படி ஒரு பாவம் பண்ணாருன்னு தெரிய வர அந்த குற்ற உணர்வு தாங்க முடியல. யூனை பார்க்காமலே அங்கிருந்து போயிடுவான். இப்ப கட் பண்ணா யூரியை தான் காட்டுறாங்க. அவங்க கடையில தான் இருக்க. அங்கிருந்து யூனை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா முடியல. ஏன்னா இன்னைக்கு யூரி அவங்க அம்மாவை பார்க்க போகும்போது அவங்களுக்கு சில விஷயம் மறந்து போயிருப்பாங்க. அதோட திடீர்னு காணாம போயிருப்பாங்க. அப்படி அவங்கள தேடி போகும்போது யூரியும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த டைம் அவங்களுக்கு மறுபடியும் இல்ல ஞாபகம் வர யூரி கிட்ட நான் ரெடி பண்ண சாப்பாடு எல்லாத்தையுமே நீயே கொண்டு போ, முக்கியமான விஷயம் இங்க என்ன விஷயம் நடந்தாலும் சரி உன் அக்கா யூனுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதை நினைச்சு பார்த்துட்டு யூரி அவங்க அக்காவுக்கு இப்ப தெரியாம இருக்கதான் நல்லதுன்னு நினைக்கவும் இப்ப சூகாவை தான் காட்டுறாங்க. கிம் ஜூனோட பார்ட்டில இப்ப அபிஷியலாவே ஜாயின் பண்ண அதுக்கான மீட்டிங் தான் வந்திருக்கவும் அந்த மீட்டிங் முடிஞ்சு போகும்போது கிம் ஜூன் சூகாட்ட வந்து உன் மனைவி தேவையில்லாத நிறைய விஷயத்துல தலையிடுறாங்க, கொஞ்சம் கவனமா இருக்க சொல்லுன்னு சொல்ல சோகாவும் இப்ப எதுக்காக என்னோட மனைவியை பத்தி பேசுறேன்னு கேட்க நீ உன் மனைவி பண்றது எதுவுமே தெரியாம இருக்க, நீ ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருக்க விரும்பினா உன் மனைவி மேல கொஞ்சம் கவனமா இருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிம் ஜூன் போகவும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் மட்டும் சூகா புரிஞ்சுக்க இப்ப சீவனை தான் காட்டுறாங்க. ஒரு ஹோட்டல்ல உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். அங்க உள்ள டிவில அடுத்து நடக்க போற எலெக்ஷன்ல கிம் ஜூன் தான் வின் பண்ண அதிகமா வாய்ப்பு இருக்குன்னு நியூஸ் டெலிகாஸ்ட் ஆகவும் அதை பார்த்த சீவன் கோவப்படுறான். அப்ப கெட்ட வார்த்தையை கிம் ஜூனை திட்ட அவனுக்கு பின்னாடி இருக்க சில பேர் அவங்களதான் திட்டதான் நினைச்சிட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு சீவனோட சண்டை போட அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சீவனை அடிச்சிருவாங்க. அப்படியே கட் பண்ணா இவனோட அம்மாவை தான் காட்டுறாங்க. ரீசெண்டா தனக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஃபீல் பண்ணவும் அதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் தான் பார்க்க வந்திருப்பாங்க. அவங்க டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு டாக்டரும் இவன் அம்மாவுக்கு அல்சைமர்ங்கிற மெமரி ப்ராப்ளம் இருக்கும்னோ, அதனால அவங்களுக்கு அதிகமா ஞாபகம் மறதி பிரச்சனை வரும்னோ, அந்த ப்ராப்ளமை கியூர் பண்ண முடியாது, ஆனா மெடிசன்ஸ் எடுத்துக்கிறது மூலமா ஓரளவு கட்டுப்பாட்டுல வச்சிருக்க முடியும்னு சொல்ல டாக்டர் மீட் பண்ணிட்டு இவனோட அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில வர அவங்களுக்கு தனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது பெருசா தெரியல, ஆனா தனக்கு எதுவும் ஆனா தான் பொண்ணோட இவனோட நிலைமை என்ன ஆகும் தான் வருத்தப்பட இப்ப சீவனை தான் காட்டுறாங்க. காங்கோட கல்லறைக்கு தான் வரா. சீனோட உயிரை காப்பாத்தான் யாங் காங்கோட உயிரை எடுத்திருப்பாரு. அந்த குற்ற உணர்வுல சீனோட கல்லறையை கிளீன் பண்ணிட்டு உன் மரணத்துக்கு நியாயம் கண்டிப்பா கிடைக்கும், உன் அம்மாவுக்கு நான் உதவியா இருப்பேன் சத்தியம் பண்ணேன். கற்பனா இப்ப இவனை தான் காட்டுறாங்க. தான் பையன் மரணத்துக்கு முக்கியமான காரணம் அந்த கிம் ஜோன். இதுக்கப்புறம் அவனை விடக்கூடாதுன்னு போலீஸ்ல காங்கோட மரணத்துல முக்கிய குற்றவாளி கிம் ஜோன் தான் கம்ப்ளைண்ட் ரிப்போர்ட் பண்ணிட்டு அங்க இருந்து ஒரு வக்கீல வந்து மீட் பண்றாங்க. அவர்கிட்ட கிம் ஜோனுக்கு எதிராக நீங்க தான் எனக்காக வாதாடணும்னு கேட்க இதுல நிறைய ரிஸ்கே இருந்தாலும் பரவாயில்ல அவர் அந்த கேஸை எடுத்துக்க சம்மதிக்க அங்க இருந்து யூன் தன்னோட வீட்டுக்கு தான் வர பின்னாடி யாரை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குன்னு திரும்பி பார்த்தா அது சியூன் தான். இன்னும் எவ்வளவு நேரம் நான் ஃபாலோ பண்ண போறேன்னு கேட்க நீங்க பத்திரமா வீட்டுக்குள்ள போற வரைக்கும் சொல்லப்போம், நான் என் வீட்டுக்குள்ள போய்க்கிறேன், நீயும் பத்திரமா வீட்டுக்கு போன்னு சொல்ல இவன் அங்க இருந்து அவங்க வீட்டுக்குள்ள போகும்போது அப்ப சியூன் அந்த ஆடியோவை நானும் கேட்டேன், என் அப்பாவோட தப்பால தான் காங்கோட உயிர் போயிருக்கு, அது தெரியாம நான் உங்களை பழிவாங்க நினைச்சேன் மன்னிப்பு கேட்க இவனும் ஓ மேல மட்டும் தப்பு இல்ல, என் பையன் மரணத்துல இருந்த உண்மை தெரியாம நானும் அப்பாவை கொண்டு வாழ்நாள் வழி அவனுக்கு கொடுத்துருக்கேன், அதுக்காக நீயும் என்ன மன்னிச்சிருந்தேன். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்டுக்க இப்ப கற்பனா சோகா வேலை பாக்குற இடத்துல அவரோட அசிஸ்டன்ட் வந்து கிம் ஜூனுக்கு எதிராக பிரஸ் மீட் ரெடி பண்ணிருக்காங்க. அது யூன் தான் சொல்ல இப்ப யூன் அவங்க ரெடி பண்ணிருக்க பிரஸ் மீட்டுக்கு வந்து பார்த்தா அங்க இருக்கிறது 3 மீடியா ஆளுங்க மட்டும் தான். அவங்களே யூன் சொல்றது என்னன்னு கேட்க கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் இருக்காங்க. ஏன்னா சோகா தான் யூன் அந்த பிரஸ் மீட்ல நடக்க கூடாதுன்னு அதே டைம்ல வேற ஒரு பிரஸ் மீட்டை கிம் ஜூனுக்காக ரெடி பண்ணிருப்பாரு. அங்க இருக்க பிரஸ் மீட்ல சோகாவுக்கு கீழே வேலை பார்க்குற சில ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. அவங்களும் திடீர்னு இந்த பிரஸ் மீட் ரெடி பண்ண காரணம் என்ன, அதுவும் யூன் மீட்டிங் வச்சிருந்தா அதே டைம்ல சோகா தான் இதை ரெடி பண்ணிருக்காருனா தான் குடும்பத்துக்கு எதிராக திரும்பி கிம் ஜூனோட அடிமையா மாறிட்டு இருக்காரான்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப யூனுக்கு அவங்க வக்கீல் மூலமா நம்ம பிரஸ் மீட் ரெடி பண்ணது எப்படியோ தெரிஞ்சு அதே டைம்ல கிம் ஜூன் ஒரு பிரஸ் மீட் ரெடி பண்ணி இங்க இருக்கிற ஆளுங்க எல்லாத்தையுமே அங்க வர வச்சு நம்ம மீட்டிங் தடுத்திருக்காருன்னு சொல்ல யூனும் அந்த கிம் ஜூன் என்ன பண்ணாலும் சரி நான் கண்டிப்பா இந்த பிரச்சனையை விட போறதில்லன்னு சொல்லிட்டு அங்க இருந்து தன்னோட வீட்டுக்கு வந்தா அங்க உள்ள பொருள் கலைஞ்சிருக்கு. சந்தேகம் வந்து லாக்கரை பார்த்தா அதுல வச்சிருந்த டேப்லெட்
டேப்லெட் இல்ல. சோகா தான் அந்த டேப்லெட் எடுத்துட்டு வந்து கிம்ஜுன் கொடுக்கவும் தான் பண்ண தப்புக்கு இருக்க ஒரே எவிடன்ஸ் இதுதானோ. கிம்ஜுன் அந்த டேப்லெட்டை உடைச்சிடுவான். அப்பதான் யூன் கிட்ட இருந்து சோகாவுக்கு கால் வர தன்னோட வீட்டுக்கு வந்து யூன் கிட்ட கிம்ஜுனுக்கு எதிரான கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்ல யூனும் நம்ம பையன் மரணத்துக்கு காரணமே அந்த கிம்ஜுன் தான், அது உனக்கும் தெரியுமான்னு கேட்க சோகாவும் நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன் இந்த விஷயத்திலிருந்து பின்வாக்கிடுன்னு சொல்ல. ஆனா யூன் தான் பையன் மரணத்துக்கு காரணமா இருந்த கிம்ஜுனுக்கு தண்டனை வாங்கி தரதா முடிவுல தான் இருக்கவோ நான் கண்டிப்பா இந்த விஷயத்துல இருந்து பின்வாங்க போறதுல அங்கிருந்து அவங்க ரூமுக்கு போக அப்பதான் அவங்க எழுதின லவ் இன் டைம்ங்கிற ஒரு புக்கை பார்க்கவும் அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. அப்படியே கட் பண்ணா சியூனை தான் காட்டுறாங்க. யூன் அம்மாவோட கடைக்கு வந்தவன் என்ன நினைச்சான்னு தெரியல, ஒரு பொக்கேவே அந்த கடைக்கு வெளியில வச்சுட்டு அங்கிருந்து போகவும் அப்ப என்னோட அம்மா அவனை பார்த்துட்டு கடைக்குள்ள வந்து சாப்பிட சொல்றாங்க. என் கூட பையன் தானே நீ, என் குடும்பத்துல நடந்த பிரச்சனைக்கெல்லாம் நீ தான் காரணம் எனக்கு தெரியும், என் பொண்ணை பழிவாங்க தானே இதெல்லாம் பண்ண, இப்ப நீ நினைச்ச மாதிரி என் பொண்ணை பழி வாங்கிட்ட, ஆனா நீ நினைச்ச நிம்மதி உனக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்காது. ஏன் உன் அம்மா இப்ப மட்டும் வீடு இருந்திருந்தா கூட நீ பண்ண விஷயத்த நினைச்சு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் பழிவாங்குங்கிற வேலையை விட்டுட்டு உன் வாழ்க்கையை நல்லபடியா வாழ பாருன்னு அட்வைஸ் பண்ண. இப்ப சோஜனை தான் காட்டுறாங்க. சியூன் சோஜன் மூலமா கிம்ஜுனோட கண்ட்ரோல்ல இருக்க ஃபவுண்டேஷனோட டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண சொல்லிருப்பாங்க. அந்த டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு யார் யாருக்கெல்லாம் ஃபவுண்டேஷன் மூலமா ஃபண்ட் கிடைச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள வந்து டைரக்டா மீட் பண்ணவும் அதுல ஒரு சிலருக்கு மட்டும் தான் ஃபண்ட் கிடைச்சிருக்கு. இன்னும் தெளிவா சொல்லணும் 10 பேருக்கு 1-2 பேருக்கு மட்டும் உதவி பண்ற மாதிரி பணத்தை கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்க ஆளுங்களுக்கு உதவி கிடைக்கல. அவங்களுக்கு ஃபண்டை கொடுத்ததா ஒரு பொய்யான கணக்கு எழுதி அதுலயும் மோசடி பண்ணிருப்பான். அப்படி ஃபண்ட் கிடைக்காம பாதிக்கப்பட்ட ஆளுங்களை டைரக்டா வந்து மீட் பண்ணி அவங்கள விசாரிக்கவும் கிம்ஜுன் பணம் பல மோசடிகளை பத்தி தெரிய வந்திருக்கும். அப்படி ஃபண்ட் கிடைக்காம பாதிக்கப்பட்ட ஆளுங்கள சில பேரை ஒன்னா சேர்த்து கிம்ஜுனுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண சொல்ல அவங்க தனக்கு எதுவும் ஆபத்து வருமோன்னு சொல்லி பயந்து போறாங்க. அப்பதான் சிவன் அங்க வந்து அவனோட கதையை சொல்றான். அந்த கிம்ஜுனால என் குடும்பமே அழிஞ்சு போச்சு, அவன் பண்ண தப்ப மறைக்கிறதுக்காக உயிருக்கு போராடி இருந்த என் உயிரை காப்பாத்ததா சொல்லி என் அப்பாவோட கையால ஒரு குழந்தைய கொலை பண்ண வச்சிருக்கான். என் அப்பாவும் இறந்துட்டாரு. இந்த உண்மையை தெரிஞ்ச என் அம்மாவோட மரணத்துக்கு அவன் தான் காரணம். இப்ப நீங்க அவனுக்கு அகைன்ஸ்டா இல்லனா அவனால இன்னும் எத்தனை பேர் எத்தனை குடும்பம் பாதிக்கப்படும் தெரியாதுன்னு சொல்லவும் சீன் சொன்னதெல்லாம் கேட்டு பாதிக்கப்பட்டவங்களும் கிம்ஜுனுக்கு எதிரான கம்ப்ளைண்ட்ல சைன் போட்டு அங்க இருந்து போகவும் சீனும் அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இவன் கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்து உங்க போராட்டத்துக்கு இது உதவியா இருக்குன்னு சொல்ல. ஆனா இவனுக்கு அதுல ஒரு தயக்கம். ஏன்னா இவங்க கிம்ஜுனுக்கு எதிராக தான் இந்த வேலையெல்லாம் பாக்குறாங்க. அவன் ரொம்பவே ஆபத்தானவனு கூட ஒருவேளை தனக்கு உதவி பண்றதால சீனோட உயிருக்கு எங்க ஆபத்து வருமோன்னு சொல்லி பயப்படாவும் அதுக்கு சீனும் இப்ப நான் பண்றதெல்லாம் உங்களுக்காக மட்டும் இல்ல எனக்காகவும் அந்த கிம்ஜுனால என்னோட குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்கு. நடக்க போற போராட்டத்துல எனக்கு எதுவும் ஆனா கூட என்னை பத்தி கவலைப்படவும் இந்த உலகத்துல ஆளுங்க இருக்காங்கன்னு இவனை தான் இன்டெரக்டா சொல்ல. இப்ப சீவன் அவங்க அம்மாவை தான் மீட் பண்ண வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா அங்க இருக்க துணி எல்லாம் கலைஞ்சிருக்கு. அவங்க காய்கறி எல்லாம் பாதிலேயே வெட்டி வச்சிருக்காங்க. வீட்டுல ஆளையும் காணும். அம்மா எங்க தான் போயிருப்பாங்கன்னு வெளியில தேடி வர ஒரு இடத்துல அவங்க அம்மா செப்பல் மட்டும் கீழே இருக்க. அதை பார்த்துட்டு தான் அம்மாவுக்கு எதுவும் ஆயிருக்குமோன்னு சொல்லி பயத்திலேயே மறுபடியும் தேடிட்டு ஒரு பார்க்குக்கு வராங்க. அங்கதான் ஒரு ஊஞ்சொலையோட அம்மா உட்கார்ந்து இருக்கவும் இவனுக்கிட்ட காங் இறந்து போனதையே மறந்து அவன் திடீர்னு காணாம போனதா சொல்லி அழுதுட்டு இருக்க. தான் அம்மாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை யூன் புரிஞ்சுக்கவும் அம்மா காங் கிடைச்சிட்டா வீட்டுல இருக்கான்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தூங்க வைக்க அவங்க அம்மாவுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் புரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி கவலைப்பட்டு அழுதுட்டு இருக்கவும் அதை அவங்க அம்மாவும் பாத்துருவாங்க. அதுக்கு அடுத்த நாள் யூன் கால் பண்ணி அம்மா ரீசெண்டா எதுவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்களான்னு சொல்லி விசாரிக்கவும் அவன் மூலமா அன்னே உங்க அம்மா ரீசெண்டா ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க, அவங்க டீடைல்ஸையும் செக் பண்ணி பார்த்தேன், அவங்களுக்கு மெமரி ப்ராப்ளம் இருக்கிறதா சொல்ல. கட் பண்ணா யூன் அவங்க எழுதின லவ் இன் டைம்ங்கிற புக்கை ரீரிலீஸ் பண்ண போறதா போஸ்ட் வரவும் யூரி அதை பார்த்துட்டு அவங்க அக்காவுக்கு உதவி பண்றதுக்காகவே ஒரு பிரஸ் மீட் ரெடி பண்ண யூனும் அவங்க புக்கை ரீரிலீஸ் பண்றதா காரணமா வச்சு அந்த இடத்துக்கு பிரஸ் பீப்புள்லாம் வர வச்சு அவங்க எல்லாருக்கும் முன்னாடி காங்கோட மரணத்துக்கு முக்கிய காரணம் கிம்ஜுன் தான் சொல்லிட்டு அங்கிருந்து போகவும் அது பெரிய நியூஸ் ஆக ஆரம்பிக்குது. சோகாவுக்கும் அவர் கீழே வேலை பார்க்குற ஆளுங்க மூலமா யூன் ஃபேக்கா ஒரு பிரஸ் மீட் ரெடி பண்ணி அதுல காங்கோட மரணத்தை கிம்ஜுன் தான் காரணம் சொன்ன விஷயம் தெரியவும் கீழே வேலை பார்க்குற ஆளுங்களாம் இப்ப நம்ம என்னதான் பண்றதுன்னு கேட்க அப்ப சோகாவும் கிம்ஜுனோட கேம்பெயின்ல மட்டும் போக்கஸ் ஆகுங்க. இவரோட கேஸ் இப்ப முக்கிய இல்லைன்னு சொல்லிட்டு போக கட் பண்ண இப்ப கிம்ஜுனை தான் காட்டுறாங்க. எலெக்ஷன் கேம்பெயின்ல இருக்கும்போது செக்ரட்டரி மூலமா இவனோட பிரஸ் மீட்டை பத்தி தெரிய வர அங்க இருந்து தன்னோட ஆபீஸுக்கு வந்தவர் செக்ரட்டரி மேலேயே கோவப்பட்டு அடிச்சிருவாரு. செக்ரட்டரியும் இவன் புக்கை ரீரிலீஸ் பண்றதுக்காக பிரஸ் மீட் நடத்துறாங்க, நம்மள ட்ரிக்கா ஏமாத்தி இந்த விஷயத்தெல்லாம் பண்ணதா சொல்ல இந்த ப்ராப்ளமை எப்படியாவது நம்ம சமாளிச்சு ஆகணும்னு கிம்ஜுன் ஒரு பிளான் பண்ண. இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்வெஸ்டிகேஷனுக்காக தான் கிம்ஜுனை வர சொல்லிருக்கவும் அங்க வந்து கிம்ஜுன் பிரஸ் பீப்புளுக்கு முன்னாடி யாங்க யூன் கொல்றதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் பேசி இருப்பாங்களா அந்த ஆடியோ எப்படியோ கிம்ஜுனோட கையில கிடைச்சிருக்கு. அதை பிரஸ் பீப்புளுக்கு முன்னாடி காட்டி அந்த பையனை கொன்னது யாங் தான், இந்த கேஸுக்கு எனக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல அதெல்லாம் நியூஸ்ல டெலிகாஸ்ட் ஆக சியூனும் பாக்குறான். இப்ப யூனை தான் காட்டுறாங்க. வக்கீல் யூனை கான்டாக்ட் பண்ணி இதுக்கப்புறம் நீ கவனமா இருக்கணும், கிம்ஜுன் இந்த கேஸை உங்களுக்கு எதிராக திருப்ப பிளான் பண்ணிருக்கான். எலெக்ஷன்ல கிம்ஜுனுக்கு எதிர்க்கட்சி ஆளுங்கள்ட்ட பணத்தை வாங்கிட்டு தான் அவனுக்கு எதிராக நீங்க ஒரு பொய்யான விஷயத்த பரப்புறதா அவன் ஒரு ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கான், அதனால கொஞ்சம் கவனமாவே இருங்கன்னு சொல்லவும் யூனும் அந்த கிம்ஜுன் என்ன பண்ணாலும் சரி கண்டிப்பா நான் பின்வாங்க போறதில்லைன்னு சொல்ல. இப்ப யூனோட அம்மாவை தான் காட்டுறாங்க. யூன் கிட்ட நான் ரொம்பவே வேலை பார்த்துறேன், கொஞ்ச நாள் கிராமத்துல இருக்க என் ஃப்ரெண்டு கூட போய் இருக்க போறதா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனா அவங்க போறதுக்கான உண்மையான காரணம் என்ன, தனக்கு மெமரி லாஸ் இருக்க ப்ராப்ளமால தான் பொண்ணு எதுவும் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அங்க இருந்து போக யூரியும் அவங்க அம்மா ஊரை விட்டு போறத தூரமா இருந்து பார்த்து வருத்தப்பட்டு இருக்க. இப்ப சோகாவை தான் காட்டுறாங்க. அவரை மீட் பண்றதுக்காக உங்க அம்மா தான் வந்திருக்க. யூன் அம்மாவை பத்தி தான் சொல்றாங்க. ஓ மாமியாருக்கு மெமரி ப்ராப்ளம் இருக்கு, அவங்க ஹோட்டலையும் காலி பண்ணிட்டாங்க, அந்த இடத்தையே ரெண்டுக்கு விட்டுட்டு இப்ப வேற ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டாங்க. சோகா நான் மட்டும் என் பேர்
தான் காங்க இழக்கல, அவங்கள அவங்க பேரனை இழந்திருக்காங்க. அவங்க பேரனை மட்டும் இல்ல, அவங்க 2 பொண்ணு வாழ்க்கையும் பாலா போயிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் நீ பண்ண தப்பால. நீ பண்ண தப்புக்கு பிராஜெக்ட் பண்ண விரும்பினா உன் மாமியார் நல்லபடியா நீ தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப. இப்ப கிம்ஜுனோட செக்ரட்டரி தான் காட்டுறாங்க. ஒரு டீம் ரெடி பண்ணி அவங்க மூலமா கிம்ஜுன் மேல தப்பு இல்லனோ இவன் தான் ஒரு தப்பான ஆளு, பணத்தை வாங்கிட்டு தான் கிம்ஜுனுக்கு எதிராக ஒரு பொய்யான பிரச்சாரம் பண்றதா இன்டர்நெட் ஃபுல்லா நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட கிம்ஜுனும் அவங்க கிட்ட இருக்க ஆடியோ மூலமா காங்கோட கேஸுக்கும் தனக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லை, சுலபமா அந்த கேஸ்ல இருந்து வெளியில வந்துருவான். இவனும் இனி சட்டப்படி எதுவும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்க தான் பையனுக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும்னு ரோட்ல நின்னு போராட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நியூஸ் இன்டர்நெட்ல ஸ்ப்ரெட் ஆக டேவும் அதை பாக்குறான். அப்பதான் அவனுக்கு பின்னாடி இருக்க சில பேர் இவனை பத்தி தப்பா பேசுறாங்க. இந்த யூன் இப்பதான் அவங்க ரீசெண்டா அவங்க பழைய புக்கை ரீரிலீஸ் பண்றாங்க. அதை சேல் பண்றதுக்காக இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றதா பேசிட்டு இருக்க. அதை கேட்டுட்டு அவங்க கிட்ட வந்து அந்த யூனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், தெரியாத ஒருத்தங்களை பத்தி எதுவும் பேசக்கூடாது, அவங்க அண்ணி மறுபடியும் அவங்கள பத்தி பேசினா அமைதியா இருக்க மாட்டேன்னு அவங்கள மிரட்டவும். அடுத்து யூரி அவங்க அக்காவுக்கு உதவி பண்றதுக்காக சோசியல் மீடியால பாப்புலரா இருக்க சில ஸ்டூடெண்ட்ஸை வந்து மீட் பண்ணி அவங்க யூனுக்கு சப்போர்ட் பண்ணி போஸ்ட் போடணும்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்றாங்க. அதே டைம் சியூனும் கிம்ஜுனை வந்து மீட் பண்றான். நான் உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு தரேன், நீ தான் காங்கோட மரணத்துக்கு காரணம்னு சொல்லி எல்லா தப்பையும் ஒத்துக்கிட்டு சரணடைஞ்சிருன்னு சொல்லவும் கிம்ஜுன் சீனோட கழுத்தை பிடிச்சி நறுக்கிறான். அங்க ஏற்பட்ட சண்டையில கிம்ஜுன் அடி வாங்கும் போது கரெக்டான ஆளுங்க அங்க வந்து கிம்ஜுனை காப்பாத்திட்டு சீனையும் பிடிச்சிருவாங்க. கிம்ஜுனும் சியூன் மேல சந்தேகப்பட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அதுல ஒரு ஆடியோ புக் இருக்கு. அதை எடுத்து வச்சுக்கிட்டு இப்ப சீனோ கொண்டா தனக்கு பிரச்சனைன்னு மறுபடியும் என்கிட்ட மூவ் பண்ணாதன்னு மிரட்டிட்டு அங்கிருந்து போக இப்ப ஈனோட போராட்டம் தான் காட்டுறாங்க. அங்க அவங்கள மீட் பண்றதுக்காக சோகாவோட அம்மா தான் வந்திருக்க. அவங்க மருமக கிட்ட உன் போராட்டத்துக்கு என்னோட சப்போர்ட் எப்பவும் இருக்கும், நீ பத்திரமா இருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகப்போ இன்டர்நெட் ஃபுல்லா யூனோட போராட்டம் வைரலாக ஆரம்பிக்குது. நிறைய பேர் யூனுக்கு சப்போர்ட் பண்ணி வராங்க. இது கிம்ஜோட பார்ட்டியில இருக்க ஆளுங்களுக்கு தெரிய வரவும் இந்த ப்ரொட்டஸ்டே எப்படியாவது தடுத்தே ஆகணும்னு அங்க வந்து பிரச்சனை பண்றாங்க. காங்கோட போட்டோ மேல யூன் மேல எல்லாம் முட்டையை தூக்கி எறியவும் கரெக்டா அங்க சீன் வந்துருவான். கூடவே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட நிறைய கூட்டிட்டு வரவும் ஆளுங்க நிறைய வரத பார்த்துட்டு அந்த பார்ட்டி ஆளுங்களும் பயந்து போயிருவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஆளுங்க வர போராட்டம் பெருசாக ஆரம்பிக்குது. அதே டைம் கிம்ஜுன் எலெக்ஷன் கேம்பெயின்ல இருக்க. அப்போ சோகா நியூஸ் மூலமா கிம்ஜுன் பண்ண தப்பு எல்லாத்தையுமே வெளியில கொண்டு வந்துருவாரு. சோகா கிம்ஜுன் சொன்னதான் கேட்டு நடந்ததுக்கு முக்கியமான காரணமே அவன் தன்னை ஃபுல்லா நம்பணும் தான். சரியான நேரம் வரும்போது அவன் தப்ப வெளியில கொண்டு வரணும் தான். அதுக்காக தான் லீயும் சோகாவும் ஒரு பிளான் பண்ணிருப்பாங்க. அந்த பிளான் இதுதான். கிம்ஜுன் சோகா தன்னோட கண்ட்ரோல்ல இருக்கிற வரைக்கும் அவனால எதுவும் பண்ண முடியாதுன்னு தான் கேர்லெஸ்ஸா இருக்க. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி டேட்டா கிம்ஜுனுக்கு எதிரான ஆதாரங்களை சேர்க்க ஆரம்பிச்சிருப்பாரு. கூடவே சியூனையும் மீட் பண்ணி தான் பக்கம் இழுத்து அவன் மூலமா ஒரு பிளான் பண்ணி தான் சியூனை கிம்ஜுனை பார்க்க அனுப்பியிருப்பாரு. அங்கிருந்து சீனோட ஆடியோ பக்க வேணா கிம்ஜுன் எடுத்திருக்கலாம். ஆனா அங்க கிம்ஜுன் சீன் அடிச்சு எல்லாமே வீடியோ ரெக்கார்ட் ஆகியிருக்கும். கிம்ஜுன் அந்த டைம்ல அவன் தப்பு பண்ணதை அவனே சொல்லியிருப்பான். அதெல்லாம் கூட வீடியோ ரெக்கார்ட் ஆயிருக்கும். அதோட சோகா காங்கோட டேப்லெட்டை கிம்ஜுன் கொடுக்கும் போது தான் பண்ண தப்புக்கு இருக்க ஒரே எவிடன்ஸ் தான் டேப்லெட்டை உடைச்சது. அதெல்லாம் கூட வீடியோவா டெலிகாஸ்ட் ஆக லாஸ்டா காங்கோட டேப்லெட்ல பதிவாயிருக்குமே கிம்ஜுன் யாங்கும் பேசுற மாதிரியான ஆடியோ. அதையும் பிளே பண்ண கிம்ஜுன் தான் காங்கோட மரணத்துக்கு முக்கிய காரணங்கிற எல்லா உண்மையும் தெரிய வந்திருக்கும். சோகா உண்மையான காங்கோட டேப்லெட்டே கொடுத்திருக்க மாட்டாரு. அதுக்கு பதிலா அதே மாதிரி இருக்க ஒரு பொய்யான டேப்லெட்டை ரெடி பண்ணி தான் கொடுத்திருப்பாரு. இப்ப கிம்ஜுனோட உண்மையான முகம் மக்களுக்கு தெரியவும் அவனுக்கு சப்போர்ட் பண்றதை நிறுத்திடுவாங்க. இதுக்கப்புறம் அவனால பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாது. அந்த டைம் நியூஸை டெலிகாஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் சோகா அந்த ரூம்ல இருந்து வெளியில வர அவரை கீழே வேலை பார்க்குற ஆளுங்க யாரெல்லாம் சோகாவை பார்த்து தப்பா பேசினாங்களோ அவங்க எல்லாருமே இப்ப மரியாதை கொடுக்குறாங்க. சோகாவுக்கு இப்பதான் நிம்மதி. காங் மரணத்துக்கு யாரு காரணமா அவனை பழி வாங்கிட்டோன்னு அந்த நிம்மதியோட இருக்க. கட் பண்ணா மறுபடியும் கிம்ஜுனை தான் கட்டுறாங்க. இவ்வளவு பார்த்துட்டு இருக்க இந்த செக்ரட்டரி எங்க தான் போயிருப்பான்னு சொல்லி கால் பண்ணா அவங்களும் கால் அட்டன் பண்ணி பாஸ் இனிமேல் நீங்க எனக்கு கால் பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா நான் கால் அட்டன் பண்ண போறதுல உங்ககிட்ட வேலையும் பாக்குறதுன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவாங்க. அப்பதான் இன்னொரு ட்விஸ்டையும் காட்டுறாங்க. இந்த கிம்ஜுனுக்கு எதிராக எல்லா எவிடன்ஸையும் ரெடி பண்ண முக்கியமான காரணமே இந்த செக்ரட்டரி தான். சீக்கிரம் வந்து மீட் பண்ணி என் அம்மாவுக்கு நடந்தது ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு குழம்பிடுச்சு, அது உனக்கும் தெரியும், அதுக்கான எல்லா எவிடன்ஸையும் நான் கலெக்ட் பண்ணிட்டேன். ஒருவேளை நாளைக்கு எதுவும் பிரச்சனை வந்து போலீஸ்ல மாட்டுக்கிற மாதிரி இருந்தா கண்டிப்பா கிம்ஜுன் உள்ள போக மாட்டான். அவன் ஒன்னதான் உள்ள அனுப்புவான். ஏன்னா அவன் எல்லாத்தையுமே ஓ மூலமா தான் பண்ணியிருக்கான். நீ இந்த பிரச்சனையில தப்பிக்கணும்னா நீ எனக்கு உதவி பண்ணி ஆகணும்னு சொல்லி செக்ரட்டரியும் தா பக்கம் இழுத்து சியூன் அடி வாங்கும் போது அந்த டேப்லெட்டை உடைக்கும் போதும் இது எல்லாத்தையுமே சீக்ரெட் பக் மூலமா வீடியோ ரெக்கார்டிங் எடுத்தது இந்த செக்ரட்டரி தான். இப்ப எல்லா எவிடன்ஸும் கிம்ஜுனுக்கு எதிராக இருக்க. போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்றாங்க. கோர்ட்ல கேஸ் நடக்குது. சீனோட அம்மாவை ஆக்சிடென்ட் பண்ண அந்த டிரைவரோட மனைவி கிம்ஜுனோட செக்ரட்டரி அடுத்த அந்த நெய்பர் லேடி இவங்க எல்லாருமே சியூனுக்கு எதிராக சாட்சி சொல்ல கடைசி சாட்சியா தான் சியூன் வர காங்க ஆக்சிடென்ட் பண்ணது கிம்ஜுன் தானோ அந்த பழியை என் அப்பா ஏத்துக்கிட்டாரு. அதுக்கான காரணம் அந்த டைம் நான் உயிருக்கு போற நிலைமையில ஹாஸ்பிட்டல் இருந்தேன். என் நிலைமையை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட கிம்ஜுன் என்னை காப்பாத்துறதா சொல்லி என் அப்பாவோட ஒரு டீல் போட்டான். அதனாலதான் என் அப்பாவும் காங்கோட மரணத்துக்கு காரணமா இருந்தாருன்னு அந்த உண்மையெல்லாம் சொல்லவும் கிம்ஜுனோட வக்கீலும் நீங்க சொல்றதெல்லாம் உண்மையாவே இருந்தாலும் நீங்க எதுக்காக உங்க அப்பாவை கொண்டா ஒரு கொலகாரிக்கு உதவி பண்ணணும், அதுக்கான காரணம் என்ன, உங்களுக்கு யூனுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்க அதுக்கு சியூனும் அப்பா மரணத்துக்கு நான் பழி வாங்க யூனு நினைச்சேன், அதுக்காக தான் பொய்யான அடையாளத்தோட யூன் பக்கத்துல நெருங்கினேன். அப்பதான் யூன் எனக்கு வாழ்க்கைனா என்னன்னா அன்புனா என்னன்னு கத்து கொடுத்தாங்க. யாருமே இல்லாம இருந்த என் மேல ஒரு அக்கறையை காட்டி அம்மா மாதிரி இருந்தாங்கன்னு சொல்ல கோர்ட்ல எல்லா எவிடன்ஸும் கிம்ஜுனுக்கு எதிராக இருக்க. அவனுக்கு ஆயுள் தண்டனையும் கிடைக்க யூனை தவிர எல்லாருமே அங்க இருந்து போக அப்ப யூன் பக்கத்துல அவங்க பையன் காங் உட்கார்ந்துருக்க. அவன் அம்மாவோட கையை பிடிச்சு அம்மா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம்
இதுக்கப்புறம் எப்பவுமே உங்களை நீங்க ஹேட் பண்ணிக்க கூடாது, நானும் சந்தோஷமா தான் இருப்பேன் அவளோட சொல் தாங்கிட்ட பேசுற மாதிரி யூன் இமேஜினேஷன் பண்ணிக்க. அப்ப கோர்ட்ல இருந்து வெளியில வராங்க. வெளியில தான் சோகா காத்துட்டு இருக்க. கற்பனை இப்ப ஒரு ஹோட்டல்ல தான் ரெண்டு பேரையும் காட்டுறாங்க. அப்ப யூனும் நம்ம பையனை கொண்டது வேணா காங்கா இருக்கலாம், ஆனா அவன் மரணத்துக்கு என்னோட கேர்லெஸ்னஸ் ஒரு காரணம், எனக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சுன்னு சொல்றாங்க. அங்க என்னதான் நடந்திருக்கும்னா யூன் காங்கோட வீடியோ பார்க்கும்போது அவன் டோர் ஓபன் பண்ணிட்டு வெளியில போயிருப்பான். ஆனா அப்ப லாக்கோட சவுண்ட் கேட்டிருக்காது. அப்ப யூன் வரும்போது டோரை லாக் பண்ணவே இல்ல. இந்த எல்லா விஷயமும் நெய்பர்லியோட வீட்ல இருந்த சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கும். அவங்க மொபைல வச்சு அவங்க பையனை வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்களே, அப்பயும் அந்த விஷயம் ரெக்கார்ட் ஆயிருக்கும். கிம் ஜூனுக்கு அந்த வீடியோ ரெக்கார்டிங் கிடைக்கும். அதை வச்சுதான் சோகாவா மிரட்டிட்டு இருந்திருப்பாரு. ஏன்னா யூனோட கவனக்குறைவால தான் காங்க வீட்ல இருந்து வெளியில போயிருந்தான். அப்பதான் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா தான் பையன் மரணத்துக்கு அவங்க தான் காரணம்னு ஒரு குற்ற உணர்வுலயே கொஞ்சம் கொஞ்சமா இறந்து போயிருப்பாங்க. அப்படி ஒரு குற்ற உணர்வுல அவங்க பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் அந்த டைம்ல சோகா கிம் ஜூன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா இருந்திருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல யூன் கிட்ட நான் எப்பவுமே ஆசைப்பட்டது ஒரே விஷயம் தான், நீ நம்ம பையனும் சந்தோஷமா இருக்கணும்னு. ஆனா என்னால அவனை காப்பாற்ற முடியல. அட்லீஸ்ட் நீயாவது இனிமேல் ஒரு சந்தோஷமா நிம்மதியான வாழ்க்கையை வாழணும்னு சொல்ல இப்ப சியூனை தான் காட்டுறாங்க. ஜெயில இருக்க கிம் ஜூனை தான் மீட் பண்ண வந்திருக்கான். ஏன்னா கிம் ஜூன் ஜெயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அடங்கல, தான் எப்படியாவது வெளியில வந்து ஆகணும்னு அவன் கேஸை ரீஅப்ளை பண்ணிருக்கான். அந்த விஷயம் தெரியவும் இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கோன்னு சொல்ல, ஆனா கிம் ஜூன் கேட்கற மாதிரி இல்ல, இந்த உலகத்துல என்ன மாதிரி பல பேர் இருக்காங்க, நான் சுலபமா வெளியில வந்துடுவேன்னு சொல்ல. ஆனா சியூன் இந்த உலகத்துல உன்ன மாதிரி கேவலமான ஆளுங்க இருக்கும் போது யூன் மாதிரி நல்லவங்களும் இருக்காங்க, அவங்க கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டாங்க. இந்த ஜெயிலுடைய பிரச்சனையை முடிச்சுக்கோ, இல்லனா புது பிரச்சனை உருவாகும். நீ பண்ண தப்புக்கான தண்டனை இனிமேல் தான் உனக்கு கிடைக்க போறதா. அங்கிருந்து கிளம்பின சியூன் யூனை தான் வந்து மீட் பண்ணப்போ இவன் தான் ஒரு லேக்ட சியூனை வர சொல்லியிருப்பாங்க. அந்த லேக் பக்கத்துல ஒரு மரம் இருக்கும். இந்த மரத்தோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா, நம்ம இந்த மரத்துக்கிட்ட எது வேணாலும் சரி அது கண்டிப்பா நடக்கும், உன் வேண்டுதல் என்னன்னு கேட்க. எனக்குன்னு இப்ப ஒரு எந்த ஒரு ஆசையும் இல்லைன்னு சொல்ல, அப்ப புதுசா ஒரு ஆசையை உருவாக்க அதுக்காக வாழ ஆரம்பின்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கிட்ட சியூனுக்காக வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் உன் கோவம்லாம் தீர்ந்து உன் வாழ்க்கையை நீ நிம்மதியா வாழணும், அப்ப எனக்கு ஒரு கால் பண்ணுவ, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, இப்ப நான் நல்லபடியா இருக்கேன், அப்படி ஒரு நாளுக்காக நான் காத்திருப்பேன்னு சொல்ல. கற்பனா 6 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிறதா காட்டுறாங்க. இவனோட அம்மாவை தான் காட்டுறாங்க. இவன் அம்மாவுக்கு மெமரி ப்ராப்ளம் இருக்கப்போ சோகா தான் உங்களை நல்லபடியா கவனிச்சிட்டு இருக்க. அப்படியே கற்பனா சோகா வேலை பார்க்க டிவி ஸ்டேஷன் காட்டுறாங்க. அங்க ஒரு ரிப்போர்ட்டர் வந்து தப்பு பண்ண ஒரு அரசியல்வாதிக்கு அகைன்ஸ்டா ஏகப்பட்ட ப்ரூஃப் இருக்கு, அந்த நியூஸை போடுறத பத்தி தான் பேசிட்டு இருக்கவோ. அப்ப சோகாவோ இந்த முடிவெல்லாம் என்னால எடுக்க முடியாது, பாஸ் தான் எடுக்க முடியும்னு சொல்ல அந்த ரிப்போர்ட்டரும் கோவப்படுறாரு. தப்பு பண்ண ஆளுங்களை வெளியில கொண்டு வரதான் நம்மளோட வேலை, ஆனா எதுக்காக இப்படி பயந்துட்டு இருக்கோம்னு. சோகா ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி நடந்துகிட்டாரோ அதே மாதிரி இந்த ரிப்போர்ட்டர் கோவப்படுறத பார்த்துட்டு உனக்கு என்ன, நீ கலெக்ட் பண்ணி நியூஸை போடணும், சரி டெலிகாஸ்ட் பண்ணு, ஒருவேளை அதுல எதுவும் பிரச்சனை வந்தா அதுக்கான மொத்த பொறுப்பை நானே ஏத்துக்கிறேன்னு சொல்ல அந்த ரிப்போர்ட்டருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. கட் பண்ண இப்ப டேவை தான் காட்டுறாங்க. டேக்கும் சோஜனி கடையில இப்ப எந்த ஒரு ப்ராப்ளமே இல்ல, அவங்க ரெண்டு பேருமே மறுபடியும் டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோஜனி இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக டே அவங்க அம்மா கிட்ட கொண்டு வரவும் அவங்க அம்மாவும் சோஜன் கிட்ட ரொம்பவே அன்பா நடந்துக்கிறாங்க. அதோட அவங்க பையன் கிட்ட என் மூத்த மருமக யூனா நான் ரொம்பவே தொல்லை பண்ணிருக்கேன், அதுக்கு பிராஜிதமா என்னோட 2வது மருமகள் நல்லபடியா பாத்துக்குவேன்னு சொல்ல இப்ப யூரியா தான் காட்டுறாங்க. அவங்க ஒர்க் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கவோ இன்னும் அதை முன்னேற்றம் முடிவு பண்றாங்க. அவங்களே ஒரு புது பிராண்டை கிரியேட் பண்ற ஐடியால இருக்க, அதுக்கான வேலை தான் பார்த்துட்டு இருக்கவோ இப்ப யூனை தான் காட்டுறாங்க. இவனோட பையன் காங் வேணா இறந்து போயிருக்கலாம், ஆனா இப்ப யூனுக்கு 6 பசங்க இருக்காங்க. ஒரு ஆர்ஃபனேஜ் சேர்ந்த பல பசங்களை தத்தெடுத்து அவங்களை நல்லபடியா ஒரு அம்மா மாதிரி யூன் பாத்துக்க. கட் பண்ணா யூன் ஒரு பார்க்ல இருக்கும்போது அவங்கள பாக்குறதுக்காக யூரி அங்க வரவும் தான் தங்கச்சி பண்ண தப்ப யூன் மன்னிச்சு யூரியை ஏத்துக்க இவங்களுக்குள்ள இருந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். அடுத்த சியூனை தான் காட்டுறாங்க. ஒரு லிஃப்ட்ல போயிட்டு இருக்கும் போது அவங்க கூடவே ஒரு ஆர்மி மேன் வரவும் திடீர்னு அவர் மூச்சு விட முடியாம மயங்கி விழுந்துருவாரு. அப்ப கூட இருந்த சியூன் தான் அவரை சிபிஆர் பண்ணி காப்பாத்தவும் அந்த ஆர்மி சோல்ஜரும் சியூனுக்கு நன்றி சொல்றாரு. அப்பதான் சியூனும் டாக்டர் கோட் எடுத்து மாற்றான். இவனை பழிவாங்கிறதுக்காக தான் படிப்பை பாதிலே விட்டவன் அதுக்கப்புறம் தன்னோட படிப்பை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருப்பான். இப்போ ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டா இருக்க. ஒரு நாள் அவன் காலேஜ் முடிஞ்சு கிளம்பிட்டு இருக்கும் போது வர வழியில அந்த பஸ் ஸ்டாப்ல இருக்க யூனோட போட்டோவை பாக்குறான். யூன் இந்த 6 வருஷத்துல வண்டர்ஃபுல் வேர்ல்டுங்கிற ஒரு புக் எழுதிருப்பாங்க. அந்த புக்கும் சக்சஸ் ஆக அதுக்கான ஒரு ஈவெண்ட் தான் நடக்குது. அதை பத்தி தான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிருக்கவும் அதை பார்த்த சியூனும் அங்க வரான். யூனி இப்ப சந்தோஷமா இருக்கதை பார்த்துட்டு அவங்க மொபைலுக்கு ஒரு மெசேஜ் சென்ட் பண்றான். இப்ப என் வாழ்க்கையில நான் ரொம்பவே நல்லபடியா இருக்கேன். இதே மாதிரி ஒரு விஷயம் தான் அந்த மரத்துக்கிட்ட யூன் கேட்டிருப்பாங்க. அது இப்ப நடக்கவும் இப்படி ஒரு ஹாப்பி எண்டிங்ல இந்த ஸ்டோரி கம்ப்ளீட் ஆக